உடன்பாடு இல்லாத கருத்துக்களா இருக்கும். அது உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா மன்னிக்கணும் முதல். இப்போ குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்கய்யா? ஐயா இப்போ ஒரு 6 பேர் இருக்காங்க, லைனா வந்துருவாங்க எல்லாரும். சரிங்க. நீங்க ஆரம்பிச்சிருங்கய்யா. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கீங்கய்யா. யூடியூப்லயும் போயிருங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா ஐயா. ஐயா இங்க வாழ்வியல் ஆன்மீகம் ரெண்டுமே இப்போ அது நீங்களே சொன்ன மாதிரி இப்போ வாழ்வியல் வேற ஆன்மீகம் வேறன்னு எல்லாரும் பெரும்பாலும் சொல்றாங்க ஐயா. ஆன்மீகம் அப்படிங்கிறது குடும்பத்தை துறக்கிறது, துறவரம் மேற்கொள்றது, இப்படி தான் ஆன்மீகம். இறைவனை நோக்கி நம்ம பயணம் செய்யணும், வழிபாடு செய்யணும், இப்படி தான் இறைவனை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. இந்த பிறவி நமக்கு கடைசி பிறவியாக இருந்து இறைவனை ஒரு அடையிறதுக்கு அவன் என்ன முயற்சி எடுக்கணும்னு சொல்லுங்கய்யா. இறைவனை அடையணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது, இறைவனை அடையணும்னா சாகாம இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சாகாம இருக்கணும் அப்படின்னா இந்த பிறவில முக்தி இல்லை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானசம்பந்தர் அருளாளர்கள்லாம் வந்தாங்க, வந்தது கடைசி முக்தி அடைஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி கேள்வி இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, சொற்பொழிவாளர்கள் எல்லாரும் பேசுறதுக்கும் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குது. அவங்களுக்குள்ள எனக்கு முழுக்க சொற்பொழிவாளர் பேசுறது எல்லாத்துலயுமே கான்ட்ரவர்சி உண்டு. அதான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, திருக்குறளுக்கு பரிமேலழகரும் உரை எழுதியிருக்கிறாங்க, கலைஞர் ஐயாவும் உரை எழுதியிருக்கிறாங்க. 2 பேருமே மிகப்பெரிய அறிவாளிகள் தான். அவங்க எல்லாருமே ஒரு சார்புல நின்று பேசுறாங்க. கலைஞர் ஐயா பெரியாரிஸ்ட், அவங்க அண்ணா வழக்கெடுத்தவங்க. அப்படிங்கும்போது அவங்க அந்த சார்பில் நின்று பேசும்போது அவங்க அதை தாண்டி அவங்களால கருத்து சொல்ல முடியாது. கடவுள் இல்லைன்னு ஒரு கொள்கை இருக்கிறவங்க திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதுனா எப்படி இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கும் அவங்களோட விளக்க உரை. ஆனா அதையும் அவங்கள அறிவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க முழுக்க அறிவாளி தான். நம்மளால அதுல உடன்பாடுக்குள்ள வர முடியாத கருத்துக்கள் நிறைய இருக்கு. அது மாதிரி சைவ சித்தாந்தம் பேசுறாங்க, எல்லாருமே சைவ சித்தாந்தம் பேசுறாங்க. பேசும்போது அந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ள சைவம் இருக்கான்னு பார்த்தா சைவம் இல்லை. எல்லா சைவ சித்தாந்தமும் என்ன கருத்தை கொண்டு போய், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேட்ட வரைக்கும் எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்கன்னா சங்கரர் கருத்துக்குள்ள போய் நிப்பாட்டுறாங்க. இருக்கிறது அவரு கடவுள் இல்லைன்னு சொன்னவர். எப்படின்னா 2 உண்டு. ஒண்ணு பிரம்மம்னு ஒண்ணு இருந்துச்சு, அது சோம்பல் முறிச்சிட்டு எந்திரிச்சிட்டு தன்னோட ஏதாவது வேலை செய்வோம்னு முடிவு பண்ணி அந்த வேலையை உயிர்களை படைச்சிட்டு எப்படின்னா ஒரு சிலந்தி பூச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த சிலந்தி பூச்சி எச்சில் விட்டு அந்த வலையை பின்ற மாதிரி கடவுளே அந்த வலையை பண்ணி அதுக்குள்ள அவரே மாட்டிக்கிட்டாரு, உயிர்களா மாறி மாட்டிக்கிட்டாரு. அந்த இதுல இருந்து வெளியே பிரம்மமும் இது ஒண்ணு, அதுதான் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் படத்துல ஜெயமோகன் அவர் சொன்னார் இல்லைங்களா, அந்த கருத்து மாதிரி. அவர் கடைசியா என்ன சொன்னாருன்னா, முக்தினா என்னன்னு கேட்டோம்னா செத்து போறதான் முக்தினுக்கு அந்த படத்துல வர்ற கதாநாயகியை கொலை பண்ணிடுவார். அப்படி இல்ல, எல்லா கருத்தும் நம்ம சைவ சித்தாந்தம் பொறுத்த வரைக்கும் உயிர் வேற, உலகம் வேற, கடவுள் வேற. இதுல முக்தியில கடவுள் என்னவா இருப்பாருன்னா, அதாவது அடிப்படையில கடவுள் அளவுக்கு அறிவாலே இருக்கிற ஒரு உயிர் இருட்டுல இருக்கிறதுனால அந்த இருட்டை போக்குறதுக்கு, அறியாமைய போக்குறதுக்கு கடவுள் ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்ணி, இப்ப நவராத்திரி விழா நடக்குது இல்லைங்களா, அந்த நவராத்திரி விழா எப்படின்னா முத அந்த அறியாமைய போக்குறதுக்கு நவந்தரும் பேதமா வராது. இந்த நவந்தரும் பேதம் நாதம், விந்து, சக்தி, சிவம், சக்தி, சதாசிவம், மாகேஸ்வரம், அதுக்கப்புறம் பிரம்மம், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இந்த மாதிரி ஒரு 9 வடிவத்தை எடுத்து வராங்க.
எடுத்துட்டு வந்து அந்த நவராத்திரிக்கான விளக்கம் வந்து அந்த 9 வடிவத்துக்கான பெண் வடிவங்கள் தான் வந்து இந்த நவராத்திரியோட விளக்கமா சொல்லுவாங்க. அது இப்போ கோயில்கள்ல போய் பார்க்கும்போது, நான் இப்போ அண்ணாமலைக்கு போயிருந்தோம் நேத்து முந்தானேத்து கிரிவலத்துக்காக போயிருந்தோம். போயிருக்கும்போது வரும்போது கோயில்கள்லாம் பார்த்தோம். இங்க நம்ம ஊர்ல வந்து நவராத்திரி விழால ஒவ்வொரு 9 நாளும் 9 வடிவங்கள் வந்து குடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வடிவங்கள் குடுத்திருந்தாங்க. நம்ம நண்பர்கள் இருக்கிறவங்க, சென்னையில இருக்கிறவங்க, மத்த இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வடிவங்கள் குடுத்திருக்காங்க. எனக்கு கேள்வி என்னன்னா, அங்க இருக்கிற வடிவத்துக்கும், இங்க இருக்கிற வடிவத்துக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. அப்போ இது உங்களுக்கு கேள்வி வராதாங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு வந்துச்சு. இந்த வடிவத்துக்கும், அந்த வடிவத்துக்கும் நம்ம சைவ சித்தாந்தமா பதில் சொல்லும்போது, இது என்ன சொல்ல வராங்கங்கிறது வந்து எனக்கு புரியல. அதே மாதிரி கொலு வச்சிருக்காங்க. கொலுல வந்து ஒரு முறை இருக்குது. இந்த நவந்தரும் பேதமா இறங்கி வந்த கடவுளோட தன்மையத்தான் வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருப்பான். அப்படி மென்ஷன் பண்றது கொலு வந்து அங்க கோயில்ல இருக்கிற அவங்களுக்கே வந்து அந்த வரிசைப்படி அடுக்கிறதுக்கு வந்து இல்ல. அப்போ ஒவ்வொரு பூஜைக்கும் இங்க நம்ம ஊர்ல இருக்கிற சுவாமி பேர் வந்து வைத்தியநாதன் சொல்லுவாங்க. படிக்காசு வைத்த நாயனார்னு சொல்லுவாங்க. இதுல அவங்களுக்கு வந்து லிங்கத்துக்கு வந்து காசு வைப்பாங்க. காலையில பள்ளி எழுச்சியில வந்து நெத்தியில வந்து காசு வைப்பாங்க. அந்த ஒரு சந்தனம் மாதிரி ரவுண்டா வச்சு அந்த ரவுண்டை சுத்தி காசு வைப்பாங்க. அந்த காசை வந்து வர்றவங்கிட்ட வாங்கி வைப்பாங்க. வாங்கி வச்சுட்டு அது பள்ளி அறையில வந்து முடியும் போது அதை எடுத்து மத்தவங்களுக்கு வந்து கொடுத்து விடுவாங்க. இது வந்து என்ன எதுக்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல உள்ள ஒரு 10 பேர் பூசாரி இருக்கிறாங்க. அந்த 10 பேர்கிட்டையும் நம்ம போய் கேட்டாச்சு. கேட்கும்போது வந்து அதுக்கான பதில் வந்து அவங்கள்ட்ட இல்லை. அப்போ ஒரு ஃபார்மாலிட்டியா எல்லா இதுவும் நடந்துட்டு இருக்குது. அந்த ஃபார்மாலிட்டினால நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. முக்கால்வாசி பள்ளியறை பூஜையில வர்றவங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம வந்து கடவுள் இல்லைன்னு பேசல. அதாவது நம்ம பேச்ச கேட்கும் போது வந்து கோயிலுக்கு போறது அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி வர்ற மாதிரி தெரியும். அப்படி இல்லை, அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட நோக்கமா இருக்கும். ஏன்னு கேட்டா வர்றவங்களுக்கு வந்து கோயில் வேற, வழிபாடு வேற, வீடு வேற, அதுல இருக்கிற நம்ம நடைமுறை வாழ்க்கை வேற. கோயிலுக்கு போகும்போது வழிபாடு பண்ற எதுக்காக கோயிலுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டு பார்க்கும்போது அவங்க சொல்ற பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, இங்க வந்தா நிம்மதியா இருக்குது, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குது, இங்க வந்தா நிம்மதியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த 2 மணி நேரம் மட்டும்தான் நிம்மதியா இருக்குது, வீட்டுக்கு போனா மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இவங்க கோயிலுக்கு வர்றதுனால புரிதல் ஏற்பட்டு வீட்டுல உள்ள பிரச்சனை தீர்ந்தாதானே அதுதானே சைவ சித்தாந்தம். அத விளக்குறதுக்கு முயற்சி பண்ணவங்கன்னா காரைக்கால் அம்மையார்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கொண்ட அடியார்களும் சைவ அன்பர்களும் வந்து பெரிய உழைப்பை வந்து உள்ள போட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் விட்டு இப்போ நமக்கு அங்க நடக்கிற வியாபாரம் மட்டும்தான் இங்க நம்ம ஊர்ல நடக்கிறது வந்து பிரதோஷ வழிபாட்டு குழுன்னு ஒண்ணு இருக்குது. அது போக பள்ளியறை பூஜைக்கு ஒரு குழு இருக்குது. பள்ளியறைக்கு ஏன் வர்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அங்க பால் கொடுக்கறதுக்கு தான் வர்றாங்க. அங்க பால் கொடுத்தா இது நடக்கும், அது கொடுத்தா இது நடக்கும், அது கொடுத்தா இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அதை மட்டும் தான் கொடுக்குறாங்க. கொடுத்தா அது நம்ம வீட்டுக்கு நடந்துரும், இது நடந்துரும், அது நடந்துரும்னு முக்கால்வாசி வேண்டுதல் வந்து இப்படிதான் இருக்குது. அப்போ இத நம்ம கோயிலுக்கு வர்றதுனால வீட்டுல இருக்கிற பிரச்சனை வந்து தீராத வரைக்கும் 2 மணி நேரம் கோயிலுக்கு வர்றதுனால மிச்சம் முழிச்சிருக்கிற 16 மணி நேரம் வீட்டுல நடக்கிற பிரச்சனை தீரணும். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே விட வேண்டியது, அவங்க வர்ற அடியார் வந்து அடியார்ட்ட பேசுறதுதான். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 12 தடவை வந்து 12, 14 தடவை வந்து யாத்திரை மாதிரி போறோம். அந்த யாத்திரைக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு 60 அடியார்களோட போறோம். ஏதாவது ஒரு அடியார் வந்து கடவுளை புரிஞ்சு கும்பிடுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம போற வர்ற இடங்களை பேசி பார்ப்போம். அது யாருமே இல்லை. ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அன்னம்பாளிப்பே வந்து ஒரு வேண்டுதலுக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி புரிதல் மட்டும்தான் நமக்கு வருது.
இந்த உடம்பு வந்து விட்டுறணும், சொந்த பந்தம் வந்து ஆகாதது விட்டுறணும், மத்த எல்லாமே இந்த உலகம் மாயை விட்டுறணும். இதெல்லாம் சொன்னது வந்து இவங்க இல்ல, நம்ம சைவ சித்தாந்தம் இல்ல, அத சொன்னது வந்து சங்கரர். அதே மாதிரி சுந்தரருக்கு வந்து ஒரு கதை சொல்லுவோம். முக்கால்வாசி கதைகள் பூராமே வந்து சங்கரர் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. சுந்தரருக்கு வந்து நம்ம திருமுறைகள்ல சொல்ற கதை, நம்ம கருமுதல் திருவரை புக்ல கூட அந்த படத்தை போட்டிருக்கான். என்னன்னா, கண்ணாடிய பார்த்து சுந்தரா வான்னு சொன்னாரு, சுந்தரர் வந்து வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவான். அந்த கதையில வந்து நம்ம அர்த்தத்தை தேடி போகும்போது கடவுள் வந்து கண்ணாடிய பார்த்தாரு, அப்போ சுந்தரா வான்னு சொல்லி வந்தாருன்னா கடவுள் வந்து சுந்தரரா வந்தாரா, அவதாரான்னு சொல்லுவாங்க இல்லையா, வைணவத்துல வந்து தச அவதாரம்னு சொல்லுவாங்க. அவதாரங்கிறது உண்மையிலே உண்டா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குள்ள போகும்போது என்ன நம்மளோட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவதாரம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அவதாரங்கிற சொல்லே வந்து தமிழ் ரீதியா வந்து கரெக்டான சொல் இல்லைங்கிறது தான் தமிழ் ஆசிரியர்கள்லாம் சொல்றாங்க. என்னன்னா, அவதாரம் அப்படின்னா வந்து அவள் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை குறிக்கும், தாரங்கிறது மனைவியை குறிக்கும். அப்ப அவதாரங்கிற வார்த்தை சரியா கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க. அதை என்ன மாதிரி சைவ சித்தாந்தத்துல அதை என்ன மாதிரி சொல்றாங்கன்னா அவதரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேல் இருந்து கீழ் இறங்கி வருதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மையத்தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்றதுபடி அவதாரங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடவுள் வந்து மனுஷனா மாறி வாழ ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி கருத்து வந்து இதுல கிடையாது. சங்கரரோட கருத்து தான் அது. கடவுள் மனுஷனா மாறி உயிர்களா மாறி பரபிரம்மம் ஒண்ணு உண்டு, அது வந்து பரமாத்மா ஜீவாத்மா, கடைசி வந்து ஜீவாத்மா பரமாத்மா மாறுறதுதான் அவரோட கான்செப்டா இருக்கும். நம்ம சைவ சித்தாந்தத்துல சொல்றது வந்து அப்படி இல்லை, கடவுளோட சேர்ந்து கடவுள் தன்மையா வந்து நம்ம அனுபவிப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ சுந்தரர் வந்து வர்றதுக்கான கதையா நம்ம சொல்றதுல கடவுள் கண்ணாடிய பாக்குறாரு, பார்க்கும்போது சுந்தரா வான்னு சொல்றாருன்னா, இதுல நமக்கு கண்ணாடியில நம்ம உருவத்தை பார்த்தோம்னா கண்ணாடியில தெரியுது பிம்பம் மட்டும்தான், அது உண்மை இல்லை, அதுக்கு உயிர் கிடையாது. வெளியே இருக்கிற நமக்கு தான் உயிர் உண்டு. அப்ப அதுல இருந்து வந்தாருன்னா கடவுள் தான் சுந்தரரா மாறி வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கதை வரும். அப்படி வச்சு பார்த்தோம்னா சுந்தரர் வாழ்க்கைக்குள்ள போய் பார்க்கும்போது முழுக்க முழுக்க வந்து சுந்தரர்னு ஒரு கேரக்டர் தனியா இருக்கும், கடவுள்னு ஒரு கேரக்டர் தனியா இருக்கும். அந்த கடவுளுங்கிற கேரக்டர் வந்து சுந்தரரோட வாழ்க்கைக்கு வந்து உதவி பண்ணும். அப்போ கடவுள் வேற, சுந்தரர் வேற. நம்ம சொற்பொழிவாளர் பேசும்போது இந்த கதையை அப்படியே சொல்றாங்க. அது போக இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இப்போ ஒரு நம்ம பேரு மென்ஷன் பண்ணலாமான்னு தெரியல, நம்ம ஐயா பவானி தியாகராஜன் ஐயாவோட ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அனுப்பிச்சு ஒரு விளக்கம் கேட்டிருந்தாங்க. நம்ம அடியார் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம இப்ப பண்ற பாவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து அடுத்த பிறவியில நாயாவோ பண்ணியாவோ பிறந்து என்ன பாடுபட போறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்குள்ள எனக்கு வந்த சந்தேகம் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு 10ஆம் கிளாஸ் வந்து நம்ம படிக்கும் போது வந்து ஒரு ஸ்டேட் போர்டு இருக்காங்க. அந்த ஸ்டேட் போர்டு வந்து இவன் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு படிச்சு இவன் அறிவுல வந்து தேறிட்டான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி தான் அவனை வந்து 11ஆவது வகுப்புக்கு வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப அனுப்பும்போது அவன் 11ஆம் கிளாஸ்ல வந்து சரியா படிக்கல அப்படின்னா மறுபடியும் 11ல தான் அவனை பண்ணுவாங்களே தவிர 10க்கோ 8க்கோ 9க்கோ வந்து டீப்ரமோட் பண்ண மாட்டான். அப்போ அப்படி பண்ணாங்கன்னா செலக்ட் பண்ண ஆள் தப்புன்னு ஆயிரும். அப்படிங்கும்போது இங்க நம்மள வந்து மாணிக்கவாசகரோட வார்த்தைப்படி அவர் என்ன சொன்னாருன்னா, புல்லாய் கூட புழுவாய் மரமாகி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கருத்து இருந்தாலும் யாரும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது இல்லை. இத்தனை எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொல்லுவார். அப்ப அந்த பிறவியெல்லாம் நான் பிறந்தேங்கிறது மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அப்போ ஒரு ஓரறிவுல இருந்து, அதாவது நம்ம கடவுள் அளவுக்கு அறிவு இருக்கிற ஒரு ஆள் உயிர், அந்த ஒரு பொருள், ஆள் இல்ல ஒரு பொருள் வந்து ஒரு உயிர். அந்த உயிர் வந்து இருட்டுக்குள்ள போய் இருக்கிறதுனால அதுக்கு வந்து
அறியாம இருக்குது. அந்த அறியாமைய வந்து போக்கணும்னா, நான் இந்த உயிர் வந்து நம்மள மாரி தன்மையில மாறும் அப்படிங்கிறத வந்து கடவுளுக்கு புரியுது. புரியும்போது அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது, அவர் அந்த அறியாமைய போக்குறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கும்போது, அறிவ குடுக்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த அறிவ குடுக்கணும்னு யோசிக்கும்போது, எது வழியா குடுக்கலாம்னா, 5 புலன்கள் வழியா குடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப அந்த 5 புலன்களுக்கும் 5 அறிவையும் பயிற்சி பண்றதுக்காக உயிர்களுக்கு வந்து மாயை மூலியமா தனு கரண புவன போகம் கொடுக்குறாரு. குடுத்து அவரும் அதோட 36 தத்துவமா இணையறாரு. 36ல சிவ சுத்த தத்துவமா அவர் இணையறாரு. அதுக்கப்புறம் கலை வித்தை அராகம் புருடன் சொல்லி அவர் அறிவு இச்சை செயலை வந்து தூண்டுறாரு. இதுதான் மூலகன்மம்னு சொல்றாங்க. இதெல்லாம் தூண்டி உயிரை வந்து பஞ்சகஞ்சகம் சொல்லுவாங்க. அந்த சட்டையில உருவாக்கி உயிரை வந்து இயங்குற நிலைக்கு உருவாக்கி கொடுக்குறாரு. அப்படி உருவாக்கும் போது மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி நம்மளுக்கு இப்போ நடைமுறை வாழ்க்கையில உதாரணத்தை எடுத்து பார்க்கணும்னா, காலேஜ் வரைக்கும் நம்ம படிக்கிற வரைக்கும் வாத்தியார் வந்து கூட இருந்து சொல்லி தருவார். அந்த மாதிரி புல் பிறவியில நம்மள முத போடும் போது அதுல நமக்கு கடவுள் கூட இருந்து 5 அறிவு வரைக்கும் பயிற்சி கொடுக்குறார். பயிற்சி கொடுக்கும் போது புல் பிறவியில போடும் போது புல் பிறவியிலே வந்து 1,00,000 பிறவி பிறப்போம். புல் பிறவியோட ஆரம்பம் அருகம்புல்லா இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம என்னங்கிறத வந்து டீட்டெயில் எல்லாம் அது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அப்போ ஆரம்பம் புல் பிறவியா இருக்கும் போது அதோட பயிற்சியில வந்து முதல் பயிற்சி வந்து தொடு உணர்வா இருக்கும். அந்த தொடு உணர்வோட முதிர்ச்சி தொடு உணர்ச்சியில வந்து நம்ம தேறிட்டோம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறதுக்கு அதுலயே முதிர்ந்ததா எதை பார்க்கலாம்னா தொட்டாச்சினிக்கு சரியா பார்க்கலாம். அப்போ அது வந்து புல் அருகம்புல் ஆரம்பமா இருந்தா அதோட வளர்ச்சி வந்து தொட்டாச்சினிங்கா பார்க்கலாம். இப்படி ஒவ்வொரு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவுன்னு போட்டு 5 அறிவு வரைக்கும் தேர்னதுக்கு அப்புறம் அந்த அச்சுகள் எல்லாம் நம்ம தயார் செஞ்சதுக்கு அப்புறம் காலேஜ் வரைக்கும் படிச்சதுக்கு அப்புறம் நம்மள வந்து கொண்டு போய் ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க. ஏதோ ஒரு வேலைக்கு வந்து கொண்டு போய் விடுறாங்க அப்படின்னா அந்த வேலையில வாத்தியார் வந்து கூட இருக்க மாட்டாரு. அவரு வேலை செஞ்சாங்க. அவரா தனியா வேலை செய்யும். அப்படிங்கும்போது இது வரைக்கும் ஆனா கடவுள் வந்து இல்லாம போக மாட்டாரு, நமக்குள்ள இருப்பாரு. இது வரைக்கும் கடவுள் முன்னாடி 5 அறிவு பயிற்சி எடுக்கிற வரைக்கும் கடவுள் முன்னாடி நின்னு வேலை செஞ்ச கடவுள் வந்து மனுஷ அச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு பின்னாடி நின்னு நம்மள வேலை செய்ய விடுவார். அப்படி வேலை செய்ய விடும்போது இவர் இது வரைக்கும் 5 அறிவு வரைக்கும் இவன் தயாராயிட்டான் அப்படிங்கிறத பார்த்து ஒருத்தர் பாஸ் பண்ணிருக்கிறாருன்னா அவரு மனசாட்சிக்கு உள்ள போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு ஆளை வந்து மறுபடியும் 5 அறிவுக்கோ 4 அறிவுக்கோ ப்ரமோட் பண்ணாருன்னா செலக்ட் பண்ண ஆள் தப்புனாயிரும். அப்போ இங்க செலக்ட் பண்ண ஆள் வந்து கடவுள். அவரோட பயிற்சியும் தப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. அவரோட செலக்ஷன் இவன் தேறிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் செலக்ட் பண்ணதும் தப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்குள்ள வந்து மாணிக்கவாசகரோட ஒரு வார்த்தையில வந்து மனுஷனுக்கு முன்னாடி புல்லு பூண்டு அப்படி பாம்பு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பல்விருக்கம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மனித பிறவிக்கு முன்னாடி வந்து கல் பிறவின்னு ஒண்ணு போட்டிருப்பாரு. அத வந்து அவங்க நம்ம இங்க இருக்கிற மண்ணுல இருக்க கல்லை வந்து சொற்பொழிவுகள் எல்லாம் சொல்றாங்க. நமக்கு புரிஞ்ச வரைக்கும் நம்மளோட சில ஆசிரியர்கள் சொன்ன வரைக்கும் வந்து அந்த கல் பிறவி என்னன்னு பார்க்கும்போது நம்மளோட வினை கொள்கைப்படி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற இதுல நமக்கு மூல வளர்ச்சி இல்லாம குழந்தைகள் வந்து பிறக்கும். அப்படி பிறக்கிறத வந்து என்னவா சொல்ல முடியும், வினை கொள்கைப்படி என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கல் பிறவியை வந்து அப்படியே அந்த இதுக்கு வந்து ஒப்பிட்டு சொல்றாங்க. அதாவது 5 பிறவி வரைக்கும் இப்போ ஒரு கார் வந்து ஓட்டுறதுக்காக காரோ பைக்கோ வந்து ஓட்டுறதுக்காக தான் நம்ம வந்து தயார் பண்றோம். தயார் பண்ணி ஷோரூம்ல கொண்டு வந்து நிப்பாட்டுற இடத்துல வந்து அது ஓடாம கொஞ்ச நாள் நிற்கும். அதாவது தயார் பண்ண இடத்துக்கும் அது ஒரு விற்பனைக்கு ஆனதுக்கு அப்புறம் ஒரு யூசர் வந்து எண்ட் யூசர் வந்து எடுத்து ஓட்டுறதுக்கு முன்னாடி ஷோரூம்ல வந்து நிற்கும். அந்த மாதிரி ஒரு பிறப்பை வந்து கல் பிறப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு என்ன ஒரு அனுபவத்தை தரணுமோ என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை தரணுமோ அந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்கும் இந்த கல் பிறவியை வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது அந்த கல் பிறப்புக்கான வழக்கம்.
இவங்க ஐயா சொன்னதுபடி பார்த்தோம்னா, அவங்க இந்த பிறவியில பண்ற பாவத்துக்கு நம்ம அடுத்த பிறவியில வந்து மிருகங்களா பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னவா பிறக்க போறோமோ தெரியல. இருக்கும்போதே சிவத்த தேடி போயிருவோம் அப்படிங்கிற மாரி அவங்க நல்லா சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்குள்ள நமக்கு பிரச்சனை வர்ற இடம் பூரா இந்த மாரி இடங்கள்ல வருது. அப்போ அவரோட செலக்ஷன் தப்பா இருந்தா அதாவது அவங்க எத வச்சு சொல்றாங்க அப்படின்னா, அந்த அகழி கதை. அது போக வந்து இந்த கந்த புராணத்துல வந்து சூரன மரத்தை வந்து 2ஆ பிளந்து பிரிக்கும்போது வந்து இந்த பக்கம் வேலும் மயிலுமா மாறும். அப்போ சூரன்ங்கிற ஒரு மனுஷ அச்சு வந்து வேலாவும் மயிலாவும் மாறுதுல. இத வச்சும் சொல்றாங்க. அது போக வந்து ஒரு சாபத்தினால அகழி வந்து கல்லா போற மாதிரி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அது போக இந்த திரு நாரையூர்ல வந்து நாரை ஒரு சக்கரவர்த்தி வந்து நாரையா பிறந்து அந்த அபிஷேகம் பண்ணதா அந்த வாழ்நாள் முழுக்க அபிஷேகம் பண்ணதா ஒரு கதை ஒண்ணு திரு நாரையூர்ல வரும். அந்த கதையை வச்சுட்டு இப்படி இருந்தா இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு புரிஞ்சதுபடி நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னவா சொல்லலாம் அப்படின்னா, ஒரு மனுஷ அச்சுக்கு பிறவி அச்சுல கடைசி அச்சு வந்து மனுஷ அச்சு தான். இதுக்கப்புறம் நம்ம பேயானாலும் தேவரானாலும் அசுரரானாலும் மாணிக்கவாசகர் சொல்படி கணமானாலும் பேயானாலும் அசுரரானாலும் எதுவா மாறினாலும் மனுஷாட்சியில தான் இருக்கும். அதே மாதிரி மனுஷாட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் பண்ணின பாவத்துக்காக ஒரு டீப் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா கிடையாது. இதுக்கப்புறம் மனுஷன்தான். அப்புறம் அதெல்லாம் அந்த கதைக்கெல்லாம் என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து அடியாட்டு வந்துச்சு. அப்படி வரும்போது நான் விருப்பப்படுறேன். நான் விரும்புறத வந்து கடவுள் எனக்கு கொடுப்பான். அப்படி கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த மனுஷனா பிறந்து இவ்வளவு பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குது. எனக்கு வந்து உனக்கு பூத்தொண்டு செய்யணும், இல்லைன்னா வந்து உனக்கு தண்ணி எடுத்து ஊத்தணும், இதை மட்டும் செஞ்சா போதும், இதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு நம்ம ஒரு வேண்டுதல் வச்சோம்னா, இந்த வேண்டுதல் என்னோட விருப்பத்தின் பேர்ல, உயிர்களோட விருப்பத்தின் பேர்ல வந்து அந்த மாதிரி ஒரு பிறப்பு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நாவுக்கரசர் பாட்டுலையும் ஞானசம்பந்தரோட பாட்டுலையும் வந்து அதுக்கான குறிப்பு வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இது போக அந்த சூரன் கதை வந்து என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறதுனா, அவங்களுக்கு வந்து ஆணவம் அப்படிங்கிற இது வந்து சூரனுக்குள்ள உண்டு. அந்த ஆணவத்துல நான் எனது அப்படிங்கிற மாதிரி 2ஆ பிரிப்பாங்க. அந்த 2 தான் வேலும் மயிலுமா மாத்தி முருகன் வந்து, அதாவது ஆணவத்தை அழிக்க முடியாது, அது வந்து நம்ம சொற்பொழிவாளர் சொல்றபடி பார்த்தா வருத்த வித்து போல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை வந்து மென்ஷன் பண்ற ஒரு ஸ்டோரி தான் அந்த கதை தான் வந்து. அது கடைசி வரைக்கும் ஆணவம் அழியாது, அது நல்ல முறையில மாற்றப்படும். எந்த மனுஷன் இங்க வந்து கெட்டதுன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாதுங்கிறது தான் சைவ சித்தாந்தத்தோட. இதுல கிறிஸ்டியானிட்டியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெவில் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்து உருவாக்கி வச்சு அதை வந்து ஆப்பிள் கடிச்சதுக்கு அப்புறம் அந்த டெவில் ஃபோர்ஸ் வந்து இதானதாகும். அதுக்கப்புறம் உயிர்களுக்கு கெட்டது நடக்க ஆரம்பிச்சதாகும் சொல்லுவாங்க. நம்ம ஞானசம்பந்தரோட வாக்குப்படி நன்று உடையான் தீயது இல்லாம், அதே மாதிரி நரை வெள்ளேறு ஒன்று உடையான்னு சொல்லுவார். அப்படி சொல்லும் போது நன்று உடையான்னு தான் சொல்லிட்டாரு. நன்று உடையானுக்கும் தீயது இல்லானுக்கும் பெருசா ஒண்ணும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. தீயது இல்லைன்னா நல்லது இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ நன்று உடையான் தீயது இல்லான்னு ஏன் 2 தடவை அழைச்சி சொல்றாரு அப்படிங்கும்போது, தீயதுன்னு ஒரு விஷயமே இங்க கிடையாது. நம்ம பார்வையில இங்க உலகத்துல இருக்கிறதுல தீயதுன்னு எது நமக்கு தெரியுதோ அது வந்து உயிரோட வளர்ச்சியில நல்லதா அமையும். நீங்க பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 63 நாயன்மார் கதைகளையும் சிவபெருமான் வந்து கதாநாயகனா வில்லனான்னு கேட்டோம்னா, அடியார்கள் பூரா கதாநாயகன் மாதிரி தெரியும், சிவபெருமான் வந்து முழுக்க முழுக்க வில்லன் மாதிரி தெரியும். வீட்டுக்கு வந்து பிள்ளைக்கறி அறுத்து கொடு, உன்னோட மனைவி வந்து எனக்கு கொடுத்துரு, நீ எதெல்லாம் உனக்கு ரொம்ப வச்சிருக்கிற அதுக்கப்புறம் கொடுத்துருன்னு வாங்குறது, அவங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தெரியும். கதைகள்ல வில்லன் மாதிரி தெரியும், ஆனா பர்ஃபெக்ட் வில்லனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா அது உயிர் வளர்ச்சியில பார்க்கும்போது அது வில்லத்தன்மையா இருக்காது. அது வந்து நம்ம உயிர் வளர்றதுக்கான வழியா இருக்கும். இதுல எங்க வந்தோம்னா அந்த டீ ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கண்டிப்பா இல்லை.
ஆனா எல்லா பெருசா நட்சத்திர பேச்சாளர்களா இருக்கிற எல்லா சொற்பொழிவாளர்களும் இந்த கண்டிப்பா அடுத்த பிறவில வந்து நம்ம பாம்பாவோ பள்ளியாவோ பூச்சியாவோ பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்ல. ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில வந்து அதுக்கான சிக்கல் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, சுந்தரர் வந்து கைலாயத்துல 2 பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டாருன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கைலாயங்கிறது வந்து ஒரு பெருமானோட ஆட்சியில இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல காமம் வந்துச்சுன்னா அது கைலாயமா இருக்கிற வாய்ப்பு இல்ல. அங்க தலைவனா சிவபெருமான் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்போ இத பெரிய புராணத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே அவரே சொல்லியிருக்கிறது வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டான். அப்போ இவர் பார்த்த உடனே நீ அந்த மாதர் மேல் மனம் போக்கினாயான்னு அவர் கேள்வி கேட்கும் போது இவருக்கு புரிஞ்சது வந்து என்ன மாதிரி சொல்லுவாருன்னா, சரி நம்மள வந்து ஏதோ ஒரு வேலைக்காக கீழே அனுப்புறதுக்காக அவரு முடிவெடுத்துட்டாரு. இந்த இடத்துல வந்து நம்ம மறுத்து சொல்ல வேண்டாம்னு சொல்லிதான் அவரு ஆமாங்கய்யா அப்படிங்கிற மாதிரி கையை கட்டி நின்னுட்டு அதுக்கப்புறம் அவர் கேட்கும் போது என்ன கேட்கிறாங்கன்னா, கீழே உலகத்துக்கு போகும்போது மையல் மானுடமாய் மயங்கும் வேலையில் ஐயனே என்னை தடுத்தாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் மட்டும் வாங்கிட்டு வருவேன். அப்படிங்கும்போது ஏன்னா உள்ள போனோம்னா நான் எனக்கு திரோதானம் இருக்கும், மறைப்பு சக்தி இருக்கும்போது எனக்கு அறிவு வேலை செய்யாது. அந்த மாதிரி நான் ஏதாவது வேலை செய்யும் போது என்னை தடுத்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விதான் கேட்டிருப்பாரு. அப்போ கைலாயத்துல இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காதல் வர்றதுக்கோ காமம் வர்றதுக்கோ வாய்ப்பு இல்லை இல்லை இல்லை. அதே மாதிரி இன்னொரு கதை என்ன இருக்குன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம். ஐயா ஒரு சந்தேகம் ஐயா. இந்த இடத்துல ஒரு சின்ன உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வருதுங்கய்யா. சொல்லுங்கய்யா. ஐயா அப்போ அந்த அந்த கதை எதைங்க குறிப்பீடு செய்யுது? அப்புறம் 2 பெண்கள் இருக்கிறதாகவும் அவர் இச்சை வச்சதாகவும் சொல்ற கதை வேற ஏதாவது ரெப்ரசன்டேஷனா, இல்லை அது கதையை வந்து வேற ஏதாவது திரிபுரவு செஞ்சுட்டாங்களா? அந்த கதை அதுதானா இல்லை வேற ஏதாவது? நம்ம அது வந்து எப்படின்னாங்கய்யா, மொத்தமா வந்து ஞானசம்பந்தர் காரைக்கால் அம்மையார்ல இருந்து அருளாளர்கள் பூராமே ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 4 பேரும் வந்து சொன்ன கருத்துக்கள் வந்து சைவ சித்தாந்தத்துல உள்ள கருத்துக்கள் தான் அதுல இருக்குது. இப்போ தோத்திரம் சாஸ்திரம்னு 2 சொல்றோம் இல்லைங்களா? சாஸ்திரக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அத வந்து இப்போ சாஸ்திரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பொருளை பத்தி பேச போறேன் அத வந்து மொத்தமா வந்து டெஃபினேஷன் பண்ணணும். இங்க இருக்கிறது வந்து கடவுள், உயிர், உலகம், இந்த 3 தான். இந்த 3 வந்து நான் என்னவா பாக்குறேங்கிற மாதிரி ஒரு கிளியரா ஒரு டேபிள் போட்டு ஒரு பட்டியல் போட்டு இதுதான் இதுன்னு தெளிவா சொன்னாங்கன்னா அது பேர் சாஸ்திரம். ஆனா இவங்க சொன்ன கருத்து தான் அதுக்குள்ள தோத்திரத்துக்குள்ள இருக்கும். ஆனா வந்து அது பட்டியல் முறை வந்து அதுக்குள்ள இருக்காது. ஆனா இந்த சாஸ்திரத்தை வச்சு ஞானசம்பந்தர் பாட்டு இதைத்தான் சொல்லுது, இந்த நாவுக்கரசரோட பாட்டு இதைத்தான் சொல்லுதுன்னு பார்த்தோம்னா அந்த கருத்துக்களை தான் முழுசா பேசியிருப்பாங்க. ஈவன் வந்து அந்த ஔவையாரோட பாடல்கள் எல்லாம் சேர்த்தும் அது தோத்திரத்துலதான் சேர்க்கிறாங்க. அதே மாதிரி திருமூலரோட திருமந்திரம் கூட சாஸ்திரத்துல இல்ல, தோத்திரத்துலதான் இருக்கு. அப்போ அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, மொத்தத்துல திருமூலரோட திருமந்திரம் எதை பத்தி பேச வருதுன்னு கேட்டா எனக்கு அது ஆரம்ப காலத்துல இருந்து எனக்கு ஒரு அதுல சந்தேகம் உண்டு. என்ன மாதிரி ஒரு சந்தேகம் வருதுன்னா, திருமூலருக்கு ஒரு கொள்கை கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள உண்டு. ஏன்னு கேட்டா தியானத்தை பேசுறாரு, அப்புறம் யோக மார்க்கம் பேசுறாரு, ஞான மார்க்கம் பேசுறாரு, பக்தி மார்க்கம் பேசுறாரு, எல்லாத்தையும் கலந்து பேசுறாரு. இவர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்து எனக்குள்ள இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் அது திருமந்திரம் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. முழுசாலாம் புரியல, என்ன மாதிரி இப்போதைக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா இது இன்னும் ஃபியூச்சர்ல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் பேசுறது எல்லாமே வந்து இது வரைக்கும் நமக்கு என்ன புரிஞ்சு வச்சுக்கிறவங்க மட்டும்தான் பேசுறோம். இதே ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி அப்டேட் ஆகும்போது வேற கருத்து வந்து, ஆனா கருத்து மாறாது, அடிப்படை ஒன்னா இருக்கும். அதுல ஆழம் வந்து போக போக வந்து ஆழம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போதைக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்றோம். திருமந்திரத்துல நான் இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது, அவரு இந்தியாவில இருக்கிற மொத்த ஆன்மீகத்தையும் அவர் பட்டியல் போட்டு கொடுத்திருக்கிறார். இதுனா இது
பாசி யோகத்தை பத்தி உள்ள போய் படிச்சீங்கன்னா அதுக்குள்ளயும் ஒரு சிக்கல் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய உள்ள போக போக வந்து கேள்விகள் மட்டும்தான் வருது. அதுக்கான பதில்லாம் தேட வேண்டியது இருக்குது. தேடிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆமை வந்து மூச்சு கம்மியா வர்றதுனால 300 வருஷம், ஒரு மூச்சை உள்ள இழுத்து அதிக நாள் வச்சிருக்குது, அதனால 300 வருஷம் வாழுதுங்கிறது தான் இதான் வந்து அடிப்படையில சொல்றாங்க. அதனாலதான் அது அதிக வருஷங்கள் வந்து வாழ முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கும்போது அந்த பாசி யோகத்துல வந்து கும்பகம் பண்றது இந்த மாதிரி பண்ற ரேஷியோ பாத்தீங்கன்னா உள்ள இழுக்கிறத விட வெளியே விடுறது வந்து அதிகமா இருக்கும். இந்த அதிகமா இருக்கிறது ஏன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு இன்னும் முழுமையான பதில் வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல. அதாவது உள்ள இழுக்கிற மூச்சை வந்து உள்ள நிப்பாட்டணும். அது வந்து வெளியே உள்ள இழுக்கிறத விட வெளியே விடுறது கம்மியா இருந்தாதான் அதிக நாள் வாழ முடியும். இது ஆனா சொல்லியிருக்கிறது வந்து உள்ள இழுக்கிறத விட அதிகமா வெளியே விடுங்கன்னு தான் திருமந்திரத்துல இருக்கு. பாசி யோகத்துல சொல்லி தர்றாங்க. அந்த பயிற்சி எல்லாம் பண்ணும்போது அப்படிதான் எனக்கு சொல்லி தர்றாங்க. அப்போ அப்படி சொல்லி தராங்கன்னா இது எப்படி நம்ம வாழ்நாள கூட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது வந்து இன்னொரு கேள்வி அது மேல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பயிற்சி வந்து வாசி யோக பயிற்சி வந்து உடம்புக்கா உயிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னு கேட்டா உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னுள்ள மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் கொடுக்குறாரு. ஆனா உடம்ப வந்து டிராப் பண்றோம். அனுபவத்தை வாங்கி உள்ள வந்து புத்தியில ஸ்டோர் பண்றோம். புத்தியில ஸ்டோர் பண்ணிட்டு அந்த அனுபவத்தோட அந்த உடம்ப வந்து விட்டுறோம். விட்டுட்டு இறக்குறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வினைக்கு வந்து பிணி மூப்பு சாக்காடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாக்காடுல உடம்ப விட்டுறோம். விட்டதுக்கு அப்புறம் புது உடம்பு எடுக்கும் போது அந்த உடம்பு இப்ப வாசி யோகம் உடம்புக்கா உயிருக்காங்கிற கேள்வி வரும்போது உயிருக்கு இல்ல. தியானத்துல இருந்து அந்த மெடிடேஷன் குண்டலினி யோகம் அது போக வந்து அந்த சர்பன்ட் பவர் சொல்றாங்க இல்லையா, யோகால குண்டலினி சக்தி வந்து எழுப்புறது, இது எல்லாமே வந்து உடம்பு ரீதியா வந்து நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்காக ஒரு விஷயத்த செய்யறது. அது உடல்ல மட்டும்தான் செய்யும். உடலை மட்டும்தான் நோயை தீர்க்கிறதுக்கும் சில தச வாயுக்கள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த 10 காத்தை வந்து ஒழுங்குபடுத்துறது மூலியமா நம்ம உடம்ப வந்து நெறிமுறைப்படுத்தி உடம்ப சாகாம வச்சுக்கிறதுக்கு ஒரு வழிக்கு மட்டும்தான், வழி வரைக்கும் தான் அது உதவுங்கிறது வந்து என்னோட புரிதலா இது வரைக்கும் இருக்குங்கய்யா. அதுக்கு மேல வந்து நம்ம இன்னும் ஏதாவது புரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அது பேசுவோம். இது போக வந்து இது ஸ்தோத்திரமும் திருமந்திரத்துல அதை முடிச்சிட்டேன். திருமந்திரம் வந்து அப்ப இருந்த மொத்த வழிமுறையும் வந்து பட்டியல் போட்டு கொடுத்துட்டு அதுல ஒன்னொன்னுலயும் அதோட ஆழத்தை கொண்டு போய் நிப்பாட்டி சொல்லி இதுதான் இது, இதுதான் இது, இதுதான் இது, இதுதான் இது. சரிங்கய்யா நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது அவர் சொன்னது வந்து உபதேசம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து ஒரு 30 பாட்டு இருக்கு. அந்த 30 பாட்டுல தான் வந்து அவர் என்ன தனியா சொல்றாரு, அவரோட உபதேசம் என்ன சொல்றாருன்ற 30 பாட்டுல மட்டும்தான் இருக்கும். மொத்த திருமந்திரமும் 30 பாட்டு மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து இங்க இருந்தத அவருக்கு அதை பூரா ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஒரு பட்டியல் போட்டு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் கடவுளை தேடி இருக்கிறாங்க, கடவுளுக்கான முடிவை சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்ததுனால இத வந்து நம்ம இதுக்குள்ள நான் போய் கடவுள் யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியாது. கடவுள் யாரு, உலகம் யாரு, உலகம் என்ன, உயிர்னா என்ன, இந்த மூணையும் வந்து அவங்க அந்த சாஸ்திரத்துல சிவஞான போதத்துல சொன்ன மாதிரி ஒரு அமைப்புல வந்து அவர் பட்டியல் பண்ணலைங்கிறதுனால அந்த இதை வந்து அவங்க தோத்திரத்துல வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த கருத்துக்கு, சாஸ்திர கருத்துக்கு அது முரண்பாடான கருத்து இல்லை. ஆனா அது வந்து வருஷப்படுத்தி இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வகுப்பு முறையில வந்து அவங்களோட பாடல்கள் வந்து இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்பும் சிவம் 2 என்பார் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்றதுக்கு யாரோட உடம்பு தேவைப்பட்டுச்சுன்னா, மூலன் அப்படிங்கிற ஒருத்தரோட, திருமூலருங்கிற பேர் வந்து அவரோடது இல்லை, அவர் வந்து நந்தி பரம்பரையை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து இருக்குது. அந்த நந்தி பரம்பரையை சேர்ந்தவர் வடக்க இருந்து இங்க வராரு. வரும்போது நம்ம சைவ சித்தாந்தத்தோட வினை கொள்கைப்படி
ஒரு ஆள் இப்போ நான் இருக்கிறேன், என்னோட மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா, என்னோட மனைவியோட உயிருக்கும் என்னோட உயிருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவங்க அவங்களோட வினைப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு அவங்க வர்றாங்க. நான் என்னோட வினைப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கு வந்து வர்றேன். வரும்போது வந்து எனக்கான தனு கரண புவன போகம், அதாவது என்னோட அப்பா எப்படி எனக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க, கடவுள் வந்து எப்படி எனக்கு தேர்ந்தெடுக்கிறாருன்னா, எனக்கு என்ன வினை இருக்குதோ, இப்போ பணம் எனக்கு இருக்கக்கூடாதுன்னா ஒரு ஏழை அப்பாவுக்கு வந்து நான் பையனா பிறப்பேன். பணம் மட்டும்தான் என் வாழ்க்கையா இருக்கணும்னா ஒரு அம்பானிக்கோ அதானிக்கோ வந்து பையனா பிறப்பேன். அப்போ அப்பாவை தேர்ந்தெடுக்கும் போது அப்போ வினை சம்பந்தம் மட்டும்தான் வந்து என்னோட அப்பாவுக்கும், நான் இங்க சுத்தி என்னோட மனைவிக்கு, என்னோட குழந்தைகளுக்கு, அது போக இங்க என் வாழ்க்கைக்குள்ள வர்ற எல்லாருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா, எனக்கு அவங்களால ஒண்ணு நடக்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு என்னால ஒண்ணு நடக்க வேண்டியது. இப்ப நான் பேசுறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கேள்வி கேட்கறது மூலியமா எனக்கு ஒண்ணு புரியும், நான் பேசிட்டு இருக்கிறது மூலியமா உங்களுக்கு ஒண்ணு புரியும். ஆக மொத்தத்துல வந்து இங்க எனக்காக நானும், உங்களுக்காக நீங்க கேட்கல, எனக்காக நான் பேசல. நீங்க பேசுறது மூலியமா நான் ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறேன். நீங்க கேள்வி கேட்கும் போது இப்ப நான் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து எனக்கு புதுசா சில கருத்துக்கள் வந்து தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கடவுள் புரிய வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசாம இருந்தோம்னா இது புரியாது. பேசிட்டு இருக்கும் போதும் அந்த கருத்தை வந்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, ஆமல்ல இந்த இடத்துல வந்து இந்த இடம் இடிக்குதே, நம்ம கொள்கைப்படி வந்து இது தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் தோணும். அப்போ இதுவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொள்கைக்குள்ள தான் இணையும். இந்த கருத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே போய் நம்ம திருமூலரோட வாழ்க்கையை பார்க்கும்போது, மூலன் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சு அவர் இருக்கிறாரு. இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர் வந்து மூலன் உடம்ப பாக்குறாரு. பார்க்கும்போது அந்த மாடெல்லாம் வந்து அந்த ஒரு உடம்புக்காக அழுதுட்டு இருக்குது. அழுதுட்டு இருக்கும்போது பார்த்த உடனே இவங்களுக்கு உள்ள போய் உதவி பண்றதுக்காக அவர் உடம்ப விட்டுட்டு, இது பெரிய கதை இருந்தாலும் நேரம் வந்து நம்ம எவ்வளவு நேரம் நீங்க நடத்துறீங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம குறைஞ்ச நேரத்துல சொல்லனால எல்லாத்தையும் அங்கங்க தொட்டு தொட்டு மட்டும் தான் போடுறோம். இதுல வந்து நீங்க எந்த விஷயத்துக்கு விளக்க வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு டாபிக்க ஒரு நாள் எடுத்துட்டோம்னா அத முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐயா 9:30 வரைக்கும் 9:30 வரைக்கும் டெய்லியும் தொடர்ந்துட்டு இருக்கிறோங்க ஐயா. சரிங்க சரிங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஐயா. நீங்க கண்டினியூ பண்ணுங்க ஐயா. எனக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னாங்க ஐயா, இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ இந்த சுந்தரர் வாழ்க்கையில வந்து சொல்ற கருத்து வந்து இவங்க எழுதப்பட்டதும் நம்ம புரிஞ்சுக்கிட்டதும் கொஞ்சம் முரண்பாடா இருக்கு. கைலாயத்துல வந்து இதே கேள்விதான் நானும் கேட்டேங்க. அப்போ எழுதப்பட்டதும் புரிஞ்சுக்கிட்டதும் வித்தியாசமா இல்ல. சரிங்க. அதாவது நம்ம பெரிய புராணத்தை அதாவது சேக்கிலார படிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யாரும் முயற்சி பண்றது இல்லைங்கிறது மட்டும்தான் நமக்கு பிரச்சனைங்க. சரி, அப்ப அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நீங்க என்ன இருக்குங்க அந்த இடத்துல? அந்த 2 பெண்கள் அப்படிங்கிறவங்க அவர் என்ன சொல்ல, அதுக்குதான் இந்த வினை கொள்கையை வந்து சொன்னேன். புரியுதுங்களா? சரி, கண்டினியூ பண்ணுங்க. கேட்டு 2 பெண்களுக்கும் ஒரு கதை உண்டு, இவருக்கு ஒரு கதை உண்டு. இப்ப கைலாயத்துல இருக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முக்தி அடைஞ்சவர் தானே? ஆமாங்கய்யா. ஆமா. சுந்தரர் வந்து கண்டிப்பா முக்தி அடைஞ்சவர் தானே? ஆமாங்கய்யா. அப்படி முக்தி அடைஞ்சவருக்கு காமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல? கிடையாதுங்க, வராது. கேட்டா வாசனாமலம்னு சொல்லுவாங்க. வாசனாமலம் வந்து இந்த சகலர், விஞ்ஞானகலர், பிரளயாகலர் அப்படிங்கிற மாதிரி 3 கேட்டகரி பிரிப்பாங்க. அப்படி கேட்டகரி பிரிக்கும் போது அதுக்குள்ள மூணுமே வேற வேற இடத்துல இருப்பாங்களா? இப்ப சகலருக்கு வந்து 3 மலம் உண்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஞ்ஞானகலருக்கு 2 மலம் உண்டு, பிரளயாகலருக்கு வந்து 1 மலம் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த இது வந்து 3 பேரும் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க மனுஷங்களா இல்ல தேவர்களா, 2 சுகபோகம் மட்டும் இருக்கிற தேவர்களா, இந்த மாதிரி எல்லாம் வரும்போது அவங்க லிஸ்ட் கொடுக்கும் போது இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனையும் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சரிய கிரிய யோகம் ஞானம் அப்படின்னு 4 விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. இந்த 4 விஷயத்துல வந்து 4 பெருமக்களையும் வந்து சரிய கிரிய யோகம் ஞானத்துல வந்து நிப்பாட்டும் போது ஞானசம்பந்தரையும் நாவுக்கரசரையும் வந்து சரிய கிரியைக்குள்ள நிப்பாட்டுவாங்க. இந்த 4 பேருக்கும் முக்தி நிலை என்னன்னு கேட்கும் போது சாலோகம், சாமீபம், சாரூபம் அப்படிங்கிற மாதிரி சாயுச்சியம்னு சொல்லி 4 ஸ்டேட் சொல்லுவாங்க. இப்ப 4 ஸ்டேட்ல அது என்னன்னு பார்க்கும்போது கைலாயத்துக்கு வெளியே, கைலாய வாசல்ல,
அந்த கடவுள் உருவத்தையே பெறுறது, கடவுள் உருவத்துல வேலை செய்யறது, அனுபவச்சம் சம்புபட்சம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து கடவுளை அனுபவிக்கிறது எப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ மாணிக்கவாசகர் மட்டும்தான் கடவுளை அனுபவிச்சாரா, மத்தவங்க எல்லாம் அனுபவிக்கலையா? நாவுக்கரசரோட தாண்டகம் பார்த்தோம்னா முழுக்க முழுக்கவே வந்து தத்துவமா தான் இருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த நிலைக்கு போகலையா, இவங்க 4 பேர் இங்க வாசல்ல நின்னுட்டாரா நாவுக்கரசர் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் வரும்போது, இது ஏன் இப்படி சொல்லப்பட்டுச்சுன்னா, ஒரு 13ஆம் நூற்றாண்டுல வந்து நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு கதைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் அந்த மாதிரி எல்லாம் போய் அதுக்கு ரிட்ரைவ் பண்ணாதான் அது புரியும். அதுல 13ஆம் நூற்றாண்டுல வந்து அரசர் வந்து மக்களை ஒண்ணு கூடி, நான் இடையில இருந்து ஆரம்பிக்கிறேன், இது தனியா ஒரு நாள் பேசுவோம். இடையில இருந்து ஆரம்பிக்கிறேன், இந்த ஏரியா மட்டும் புரியறதுக்காக இடையில இருந்து சொல்றேன். அதாவது ஒரு அரசர் வந்துட்டாங்க, அதாவது தாய் தெய்வ வழிபாட்டுல இருந்து, அதாவது கொடிநிலை கடவுள்னு சொல்லுவாங்க. முதல் கடவுள்னு யார சொல்லுவாங்கன்னா நீலின்னு ஒருத்தவங்கள சொல்லுவாங்க. அந்த நீலி வந்து போர் தெய்வமா மாறும்போது கொற்றவைன்னு சொல்லுவாங்க. இந்த தாய் தெய்வம் வழிபாடு இருக்கும்போது இவங்க உற்பத்தி சமூகத்துக்கு வரும்போது அந்த வேட்டையாடினப்போ குழுவா வேட்டையாடினாங்க. அந்த குழுவா வேட்டையாடும்போது அந்த குழுவை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து குமாரன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இப்ப கும்பிடுற முருகன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் வரலாற்று ரீதியா முன்னாடி கடவுளா இருக்கும்போது இது ஒரு சிவ தலைமைக்குள்ள கொண்டு வர்றதுக்காக ஒரு வேலை நடந்துச்சு. அந்த வேலை நடக்கும்போது தான் சிவன் வந்து தலைமைக்கு வராரு. அப்படி தலைமைக்கு வரும்போது முத வந்து வேதத்துல சிவபெருமான் இல்ல, சிவபெருமான்ங்கிற ஒரு விஷயம், ஒரு சொல்லு வந்து இல்ல. சுப்பிரமணியம் 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 தான் சொல்லுவாங்க. சங்கரர் கூட வந்து சுப்பிரமணியத்தை தான் பேசுவாரு. 2வது வந்து உருத்திரர் வந்து வேதத்துல உண்டு. அவர் யாருன்னு கேட்டா ஒரு ஒரு குழுவோட தலைவர். அவரோட வேலை என்னன்னா வேட்டை தொழிலும் ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவரோட வேலையா இருக்கும். இத வந்து நீங்க இதுலயும் பார்க்கலாம், மகாபாரதம் ராமாயண கதையில கூட பார்க்கலாம். இந்த தாய் தெய்வ வழிபாட்டுல இருந்து சிவ வழிபாடுக்கு வந்த சுவிட்ச் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அதுல கதையா சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து ராமாயணத்துல ராவணன் வந்து சிவபக்தன், அவர் அழிக்கிறதுக்காக தான் ராமன் வந்ததா அதுதான் கதையா இருக்கும். ஆரம்பத்துல வந்து அவரை கூட்டிட்டு போறது எங்க கூட்டிட்டு போவாங்கன்னா, முத அவரை பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு அவர் வரும்போது ஒரு முனிவர் வந்து நான் நடத்துற யாகத்துக்கு வந்து தொந்தரவா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிதான் ராமரை வந்து அரண்மனையில வந்து கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போகும்போதுதான் முத அந்த தாடகைங்கிற பெண்ணை வந்து கொலை செஞ்சு கன்னிப்போர் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லுவாங்க. அங்க அந்த யாகத்துக்கு தொந்தரவு பண்ணது யாருன்னு கேட்டா சிவபெருமான் குழுவுல இருந்த ஆட்கள் அப்படிங்கிற மாதிரிதான் வரும். இது நம்ம வந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சைவ சித்தாந்தத்தை வச்சு பாக்குறேன். இந்த மாதிரி விளக்கம்லாம் வரும்போது இவங்க சிவபெருமான தலைமையில கொண்டு வர்றதுக்காக ஒரு வேலை நடந்துச்சு. அது மிகப்பெரிய வேலை. அதுல என்ன பண்ணாங்கன்னா, அந்த கைலை மலை வந்து யாரோடது சொந்தம், இமயமலை வந்து யாரோடது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கதைப்படி வந்து பர்வதராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இமயமலையோட ஓனர். அவங்களோட பொண்ணு யாருன்னா அவங்க வந்து உமா அம்மா தான் அதோட பொண்ணு. இங்க நம்ம சிவபெருமான் போய் அங்க உமா அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணி அத வந்து கையிலே வந்து அவரோட ஓன் பண்ணிக்கிறாரு. இதுதான் வந்து திருவிளையாடல் புராண கதைகள் மூலியமா நமக்கு வந்து சேர்ற ஒரு கதை. இது வந்து புராண கதை. இதுக்கு தத்துவார்த்த வழக்கமா போகும்போது உலகம் உருவாக்கப்பட்டது வந்து சப்தம் மூலியமா சொல்லுவாங்க. அந்த சப்தம் வந்து தீ பிளம்புல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம மூலாதாரத்துல இருக்குது. மூலாதாரத்துல இருந்து சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வாக்கு எல்லாம் எப்படி வரும்னா, முதல் ஒளியா இருந்து அதுக்கப்புறம் சவுண்டா மாறி லைட்டா இருந்து லைட்ல இருந்து சவுண்டா மாறிதான் நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து வெளியே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் உலகம் உருவாக்கப்பட்ட முறைமைன்னு சொல்றதுக்காக தான் நடராஜரோட கையில வந்து உடுக்க வச்சிருக்கிறாங்க. படைத்தல் தொழில காமிக்கும் போது உடுக்க வச்சிருப்பாங்க. அந்த சப்த பிரபஞ்சம் மூலியமா வந்து உலகத்தை படைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்க படைக்கிறாங்க அப்படின்னா குற்றாலம் சித்திர சபைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல சப்த பிரபஞ்சம் மூலியமா படைக்கும் போது எது அதோட அடிப்படை சவுண்டுன்னு கேட்கும் போது அது வந்து
ஓம் அப்படிங்கிற வந்து அதுதான் வந்து அடிப்படை சவுண்டு. இந்த அடிப்படை சவுண்ட பிரணவ மந்திரம் தான் அதுக்கான அடிப்படை. இந்த பிரணவ மந்திரத்தை வந்து பிரிக்கும் போது என்ன மாதிரி பிரிக்குன்னா ஆ ஊ மான்னு பிரிப்பாங்க. இந்த ஆ ஊ மால ஆ வந்து சிவம், ஊ வந்து சக்தி, மா வந்து மத்த மலங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆ ஊ மால வந்து ஆவை தூக்கி சிவத்தை தூக்கி பின்னாடி போடுவாங்க. அப்படி சிவத்தை தூக்கி பின்னாடி போகும்போது உமான்னு மாறும். இதுதான் வந்து கைலை உருவானதுக்கான வரலாறு. அப்போ உமான்னு மாறும்போது இந்த ஆ ஊ மா வந்து 1 3 அதுக்கப்புறம் இந்த 3 விரியும் போது சமஷ்டி வியஷ்டின்னு சொல்லுவாங்க. அதுல ஓம் பிரணவம் வந்து விரியும் போது ஆ ஊ மாவா விரியும். அந்த ஆ ஊ மா விரியும் போது வந்து சிவய நமன் விரியும். இது 5ஆம் ஆறு. இதுக்கப்புறம் தான் சிவபெருமானோட தலைமை வருது. இது எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீலி கொற்றவை தாய் தெய்வ வழிபாடு இருந்து, அது குமரன் வழிபாடுல இருந்து, அதுக்கப்புறம் சிவபெருமான் தலைமை வரும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த தாய் தெய்வத்தை வந்து சிவபெருமானோட மனைவியாகவும் அந்த காவலா இருந்த மகனை வந்து இவரோட மகனாகவும் மாத்துவாங்க. இதுல இந்த கதைக்குள்ள நின்று பார்க்கும்போது முருகனோட வரலாறை போய் பார்க்கும்போது உமாமாவுக்கு பிறந்ததா சொல்ல மாட்டாங்க. அதே சரவண பொய்கைன்னு ஒரு வரலாறு சொல்லி அந்த சரவண பொய்கை இவர் நெத்திக்கண்ல இருந்து 6 தீப்பொறி வந்து அந்த பொய்கையில வந்து 6 மலர்கள்ல வந்து கார்த்திகை பெண்கள் தான் எடுத்து வளர்க்கறதா சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி காட்டுவாங்க. ஏன்னா இப்ப சொல்ற கதையை சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சிவனை அப்பாவாவும் முருகனை வந்து பையனாவும் மாத்தினாங்க. மாத்திட்டு இவங்க 2 பேருக்கும் இதுக்குள்ளேயும் எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சிவபெருமான் வந்து அப்பா, இவர் வந்து முருகன் வந்து பையன், அம்மா வயிற்றுல இருந்து பறக்கல அப்படிங்கிற கதை வந்து இவங்க சொல்ற கதைக்குள்ள இருக்குது. இந்த கதைக்குள்ள இப்போ முருகனுக்கு உமா அம்மா வந்து என்ன வேணும் நம்ம கேட்கும் போது சிவபெருமானும் முருகனும் வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா, முருகனுக்கு வந்து அம்மாவா மனைவியா உமா அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒரு குழப்பத்துக்குள்ள போய் விடும். இது ஒண்ணு. இது போக வந்து திருமந்திரத்துல வந்து அதோமுக தரிசனம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கும். அந்த அதோமுக தரிசனத்துக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த மும்மலத்தை எரிச்சது வந்து முருகன்னு சொல்லியிருப்பாங்க, அதோமுகம்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அதோமுகங்கிறது முருகனை குறிக்கிறது, முருகன்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அது போக இடரினும் தளரினும்னு திருஞான சம்பந்தரோட பாட்டுல வந்து அங்க அவர் பார்த்தது ஆவடுதுறையில அவர் யார பார்த்தாரு அப்படிங்கிற கேள்விக்கு வரும்போது அது கீழே போய் பார்க்கும்போது இலை நுனை வேல்படை எம்மிரை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இலை நுனி வேல்படைன்னா முருகனோட வேல் தான் வந்து அந்த கூர்மையா இலை மாதிரி இருக்கும். அப்போ அவர் அங்க போய் பார்த்தது எதை பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, லிங்கத்தை வந்து நம்ம சிவபெருமானாவே பாக்குறோம், ஆனா லிங்கம் வந்து சிவபெருமானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள வரும்போது லிங்கம்ங்கிறது பெரிய புராணத்துல சேக்கிலார் என்ன சொல்றாருன்னா, காணும் உருவினுக்கும் காணா அறிவினுக்கும் நிகழ்குறியாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இது சமஸ்கிருதம் படிக்கும் போது அங்க நம்ம ஆண்பால் பெண்பால் அக்ரிணைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதை சொல்றதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நபும்சலிங்கம் புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம்னு சொல்லுவாங்க. ஸ்திரீலிங்கம்னா பெண்பால், புல்லிங்கம்னா ஆண்பால் சொல்லுவாங்க, நபும்சலிங்கம்னா வந்து அந்த பலவின் பால் அக்ரிணையை சொல்லுவாங்க. அப்போ சமஸ்கிருத சொல்படி வந்து லிங்கம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குறியீடு. அப்போ இதுல ராமலிங்கம் அப்படின்னு கூப்பிடுறது வந்து ராமர் இங்க இருக்கிற ராமேஸ்வரத்துல இருக்கிறத வந்து ராமலிங்கம்னு சொல்லுவாங்க. அந்த ராமலிங்கத்துக்கு வந்து என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, ராமர் பூசித்த லிங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ சிவலிங்கம்னா என்னன்னு கேள்வி வரும்போது சிவன் பூசித்த லிங்கம். அப்போ இங்க நம்ம திருவாரூர்ல அங்க இங்க அப்படின்னு எல்லா லிங்கமும் வந்து ஒரு இறந்து போன நல்ல ஆன்மாவுக்கு வந்து மேல ஒரு லிங்கம் வைப்பாங்க. இது நம்ம சைவத்துல இருக்க ஒரு பழக்கம் இருந்திருக்குது. ஒரு உயர்ந்த ஆன்மாவுக்கு வந்து மேல லிங்கம் வைக்கிறது. இப்போ சுப்பையான ஒருத்தர் வந்து நல்ல ஆன்மாவா இருந்து அவர் வந்து இறந்து போறாரு அப்படின்னா அவருக்கு மேல வைக்கிற லிங்கம் வந்து சுப்பையா லிங்கம். அப்போ லிங்கம்னா என்னன்னு கேள்வி வரும். அப்போ இங்க நம்ம பாக்குறது எல்லாம் சிவபெருமான் இல்ல, எங்க ஊர்ல இருக்கிறது வந்து வைத்தியநாத பெருமான். அப்போ வைத்தியநாத பெருமானுக்கு ஒரு லிங்கம் தான் இருக்கும், அது அந்த லிங்கம். இப்ப சிவன் பூசித்த லிங்கம் எங்க இருக்குன்னு கேட்கும் போது திருவையாறுல பாத்தீங்கன்னா அதுதான் அங்க உள்ள வரலாறு. ராமேஸ்வரத்துல ராமர் பூசித்த லிங்கம். அங்க வந்து திருவையாற்றுல வந்து என்னன்னா,
5 வழிகள் மூலியமா கடவுளை எப்படி அடையிறது, 5 6 6ன்னா வழின்னு சொல்லுவாங்க. அப்போ 5 வழிகள் மூலியமா அந்த 5 வழிகளை வந்து நம்ம சிவைய நமக்கு பொருள் எடுத்து பேசுறதாவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம 5 புலன்கள் வழியாவும் வச்சுக்கலாம். இது மாதிரி இருந்து கடவுளை எப்படி அடையிறது அப்படிங்கிறத நின்னு வழிபாடு செஞ்சு காமிச்சவர் வந்து சிவபெருமான் ஐயாற்றுல. அப்போ அவர் வழிபட்ட லிங்கம் சிவலிங்கம். அப்ப லிங்கம்ங்கிறதுக்கு நமக்கு எல்லா இடத்துல இருந்தும் வர்றது வந்து லிங்கம் சிவபெருமான் கிடையாது. 2வது சைவத்துல நம்ம கடவுளுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிளம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது அகண்டாகார கண்டம்னா பிரிக்கிறது, அகண்டம்னா பிரிவுபடாத, நித்தியம்னா எப்பவும் இருக்கிறார். அகண்டாகார நித்திய வியாபகம், வியாபகம் வந்து எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் வியாபகம் இருக்கிற ஒரு பிளம்பு, சூடு இல்லாத ஒரு வெப்பம், சச்சிதானந்த பிளம்புன்னு சொல்லுவாங்க. அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிளம்பு, சத்து சித்து ஆனந்தம், இது 3 இருக்கிற அதுக்கு வந்து எது சொல்லுவாங்கன்னா நம்மளோட முருகனும் 3 சேர்ந்த ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, சிவபெருமான் பிரியாவுடைய அம்மாவும் நடுவுல வந்து முருகன் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல, மாகேஸ்வர மூர்த்தத்துல, அவங்க பேர் வரல, அந்த சிலைய வந்து அதுக்கு உதாரணமா சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிளவுபடாத எப்பவும் இருக்கிற வியாபகமா எங்கேயும் வியாபகமா இருக்கிற சத்தா இருக்கிற சித்தா இருக்கிற ஆனந்தமா இருக்கிற ஒரு சூடு இல்லாத தீ பிளம்பு தான் வந்து நம்மளோட சைவத்துல கடவுளுக்கு கொடுக்குற பேரு. அது போக அதுக்கு அடுத்ததா என்ன பேர் கொடுப்பாங்க அப்படின்னா அந்தாதி அப்படிங்கிற மாதிரி, அந்தாதிங்கிற ஒரு மாதிரி பேர் கொடுப்பாங்க. சிவஞான வகுப்புல வந்து அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அந்தம் ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வந்து ஆதி இருந்தா தானே அந்தம் வரும், ஆனா இவங்க சொல்றது அந்தாதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த அந்தாதியோட கவிதையோட இலக்கணம் எப்படின்னா முடிகிற சொல்ல வச்சு ஆரம்பிப்பாங்க. அப்போ இதுல இந்த விளக்கம் வந்து ஒரு நாள் தனியா பார்ப்போம். எனக்கு எப்படின்னா தொழில் 5 தொழில சொல்லுவாங்க. 3 தொழில்ல படைத்தல் காத்தல் அழித்தல், இதுல வந்து எது முதல்லன்னு கேட்கும் போது படைக்கிறது முதல்லையா அழிக்கிறது முதல்லையா அப்படின்னு கேட்கும்போது அழிக்கிறது தான் முதல்ல அப்படிங்கிற மாதிரி வரும். அது சிவஞான போதத்தோட சூத்திரத்தை வச்சு அதை ஒரு நாள் வந்து நம்ம முடிஞ்சா பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கும்போது ஒன்னொன்னுக்கும் பின்னாடியும் எதுக்காக இப்படி சொல்லப்பட்டது, எங்க சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சிவபெருமானோட தலைமையை கொண்டு வரும்போது அத அரசர்கள் வந்து தன்னோட வார்த்தையை கேட்டு அங்க இருக்கிற மக்களை வந்து ஒண்ணு சேர்த்து தான் சொல்றத கேட்க வைக்கிறதுக்காக வட இந்தியால இருந்து கேட்க வைக்கணும்னு யோசிச்சாங்க. யோசிக்கும் போது வந்து அதுக்கு அவங்களோட அறிவு வந்து இன்னொரு ஆள் இருந்தா, இன்னும் கொஞ்சம் யோசனை சொல்றதுக்கு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது வட இந்தியால இருந்து ஒரு ஆள் வந்து வர வச்சாங்க. அவங்களுக்கு பேர் வந்து பரத்வாஜ கோத்திரம்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப இருக்கிறவங்க எல்லாம் கலந்துட்டாங்க. மொத்தம் வந்து பிராமின்ஸ்ல வந்து பரத்வாஜ கோத்திரம், கவுண்டில்ய கோத்திரம் சொல்லுவாங்க. நம்ம ஞானசம்பந்தர் வந்து கவுண்டில்ய கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் அந்த கோத்திரத்துல பிறந்ததுக்கும் ஒரு காரணம் உண்டுங்கிற மாதிரிதான் நம்ம சைவஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த பரத்வாஜ கோத்திரத்தை அங்க இருந்து கூட்டு வராங்க. கூட்டு வந்து அரசர்கள் வந்து அரச குருவா வச்சு அவங்கள வந்து மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு கதைகள் வந்து சொல்லி கடவுள் வரலாற பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க. கோயில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோவோட இல்லுன்னா வீடு, கோங்கிறது அரசனோட வீடு. இதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்துல வந்து அரசனோட வீடாதான் அது இருந்திருக்குது. பெரிய பெரிய கோயில்களும் கல்மண்டபங்களும் வந்து நாட்டியம் நடக்கிற, சொற்பொழிவு நடக்கிற, தன்னோட பிரசங்கத்தை வந்து நடத்துறதுக்கான ஒரு இடமா தான் வந்து அந்த கோயிலை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கோயில்ல பயன்படுத்தும் போது 13ஆம் நூற்றாண்டுக்கு மேலதான் இந்த வரலாறு எல்லாம் உண்டு. இந்த இப்ப நம்ம சர்ச்சைக்குரிய பேசுற வரலாறுகள் எல்லாமே வந்து ஒரு 13ஆம் நூற்றாண்டுக்கு மேல வந்து இத முத ஆரம்பிச்சவர் யாருன்னு கேட்கும் போது வந்து அது நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான். அது வந்து அவரை அறிவாளி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லல, ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லல.
அவரு பெரும்பற்ற புலியூர் நம்பின்னு சொல்லி அவர் தான் முத வந்து திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புராணத்தை வந்து ஒரு 13ஆம் நூற்றாண்டுல வந்து எழுதி அத அந்த கோயில்கள்ல சத்சங்கமாவும் பிரசங்கமாவும் வச்சு செய்ய வச்சாங்க. அது மூலியமா மக்கள் குழுக்களை ஒண்ணு சேர்த்து அவங்கள வந்து ஒரு நல்வழி கொண்டு போறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த எடுக்கும் போது வர்ற ஆட்கள் வந்து எல்லா தரப்பு ஆட்களும் அங்க வருவாங்க. அப்படி எல்லா தரப்பு ஆட்களும் வரும்போது வெறும் தத்துவமாவே பேர் பிலாசபின்னு சொல்லுவாங்க. வெறும் தத்துவமாவே பேசணும்னா அவங்களுக்கு புரிய வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு தத்துவத்தை வந்து ஒரு கதைகள் மூலியமா வந்து பிரசன்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பிரசன்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இவங்க கதைகளை புடிச்சுக்கிட்டாங்க, தத்துவத்தை விட்டுட்டாங்க. அதை புடிச்சுக்கிட்டது வந்து அங்க இருக்கிற இன்னைய வரைக்கும் இருக்கிற நம்ம சொற்பொழிவாளருக்கும் அது போக அமைப்புகள் நடத்துற இந்த அமாவாசை குழு, பிரதோஷ குழு, அவங்க இவங்கன்னா அவங்களுக்கு வந்து பண வரவை செஞ்சுக்கிறதுக்கு அந்த கதைகள் மட்டுமே அவங்களுக்கு போதுமானதா இருந்ததுனால அந்த கதைகளையே மறுபடியும் திணிச்சு நம்ம நடைமுறை வாழ்க்கைய விட வச்சுட்டாங்க. இந்த மாதிரி விட வச்சதுனால நமக்கு வாழ்க்கை வந்து இப்படி இருக்குது. இங்க இருக்கிறதுல என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்கு, 2 தரப்பான மக்கள் இருக்காங்க. ஒரு ஆள் வந்து ஏமாத்துறவங்க, இன்னொரு ஆள் ஏமாறுறவங்க. இந்த 2 தரப்பை தவிர 3வது தரப்பு ஒண்ணு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட விருப்பம். அது இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு சரி அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்களை அப்படியே விட்டுறலாம், இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படியே விட்டுறலாம், நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அமைதியா இருக்கிற மக்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் ஒரு 10% மக்கள் தான் என்னால பார்க்க முடியுது. அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சும் அதை வந்து சொன்னாலும் கேட்கறது இல்லை. இப்போ எனக்குமே அந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி அந்த ஒரு 10% மக்கள்கிட்ட தான் எனக்கு அவங்க பேசுறதுதான் எனக்கு என்னால கேட்க முடியுது. இங்க பேசுற சொற்பொழிவாளர் பேசுற எதுவுமே என்னால கேட்க முடிய மாட்டேங்குது. அவங்க பேசுறத கேட்கும் போது ஆமா இல்ல இது சரியா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதை நான் நடைமுறை வாழ்க்கையிலையும் போட்டு பார்க்கும்போது அது சரியா இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. கோயிலுக்குள்ள போகும்போது இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு வருது. அப்போ எனக்குமே சொல்ல வரும்போது நம்ம பேச வர்றதை அவங்க முயற்சியே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு டிஃபால்ட்டா வந்து ஆணவம், கண்மம், மாயை, அது இது விட வேண்டியது, உலகம் விட வேண்டியது, உடம்பு விட வேண்டியதுதான். நாளைக்கு காலைல நம்ம போய் தூக்கு போட்டுக்கலாமா? போட முடியாதுல்ல. எப்ப விடணும்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம பயன்படுத்தி ஒரு பேனா வாங்குறது வந்து எதுக்காக வாங்குறோம்னா எழுதுறதுக்காக. ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பென் வாங்கும் போது அது எதுக்காக வாங்குறோம்னா எழுதுறதுக்காக வாங்குறோம். அப்ப எழுதுறதுக்காக வாங்கும்போது இது மாயை விட வேண்டியதுன்னு அந்த பேனா கீழே போட்டுடலாம், பயன்படுத்தாம கீழே போட முடியுமான்னு கேட்டா அப்படி இல்லை. அந்த பேனா உருவானதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணம் வந்து அது எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்டது. அப்ப எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்டுனா அதுல மை தீர்ற அளவுக்கு அந்த எழுதுற வேலையை அது செய்யற அளவுக்காவது அந்த பேனாவை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அது வந்து கீழே விட வேண்டியது. அப்படிங்கும் போது நமக்கு உடம்பு கொடுத்தது வந்து கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த ஊரை செலக்ட் பண்ணது வந்து கடவுள் செலக்ட் பண்ணிருக்காரு. தனுகரண போகத்தை வந்து செலக்ட் பண்ணது நான் செஞ்ச வினையை வச்சு எனக்கு செலக்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு. இது கொடுத்தா இதுல இருந்து இந்த வினையை புரிஞ்சு இதுல இருந்து இவன் வெளியே வருவாங்கிறத நம்பிக்கையின் பேர்ல அந்த உயிருக்கு அந்த உடம்ப வந்து அந்த உடம்பையும் அந்த அப்பாவையும் அந்த அம்மாவையும் அந்த உலகத்தையும் அந்த சொந்த பந்தங்களையும் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இங்க சொற்பொழிவாளர் பேச நான் கேட்கும் போது வந்து என்னோட மனைவி வந்து எனக்கு வில்லியா தெரியுதா, என் குழந்தைங்க வந்து எனக்கு வில்லியா தெரியாங்க. என்னை பாக்குறவங்க எல்லாருமே எனக்கு வந்து துரோகம் பண்றவங்களும் வில்லத்தனம் பண்றவங்க. கடவுளே சிவபெருமானே எனக்கு வில்லனாதான் தெரியுறாரு. ஏன்னா நான் கோயில்ல போய் கேட்கறத கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர் எனக்கு வில்லன் தானே. அந்த மாதிரி ஒரு வில்லனை வந்து அவங்க எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா பதிகம் பாடுங்க நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பதிகம் பாடும்போது நான் கேட்டது நடக்கல. அப்ப நடக்கலைன்னா அவங்க பாடுங்க ஏன் நடக்கும், இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து இந்த மாதிரி பாடுங்க அந்த மாதிரி பாடுங்க, இது வந்து ஒரு 1000 தானே பண்ணுங்க 10,000 தானே பண்ணுங்கன்னு என்னால முடியாத ஒரு டாஸ்க் வந்து எனக்கு வைக்கிறாங்க. அதுக்கான விளக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஞானசம்பந்தர் அவர் பாடுற பாட்டுக்கு அவர் பலன் வந்து கிடைக்குது. நான் பாடுறதுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்கன்னா அவர் அளவுக்கு எனக்கு சுத்தம் இல்லைங்கிறத எனக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. சரவண பொய்கைங்கிறது சுத்தம், தர்பைங்கிறது வந்து சுத்தமானதுன்னு அர்த்தம். அப்போ நான் எந்த அளவுக்கு சுத்தமா இருந்து அந்த பாட்டை பாடுறேனோ அந்த சுத்தம் தான் அந்த வேலையை செய்யும். அவர் பாடினா செய்யும், நான் பாடினா செய்யுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நான் இன்னைக்கு போயிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் ஊருக்குள்ள செஞ்சு முடிச்சுட்டு நான் போய் கோயில்ல நின்று கேட்டா அவர் எப்படி கொடுப்பாரு? 2வது எனக்கு வினைக்குள்ள அது இருந்தாதான் தருவார். என் வினையில இல்லாத கடவுளே நினைச்சாலும் கடவுள் எனக்கு தர முடியாது அப்படிங்கிறது தான் அதோட முடிவு.
அது நம்ம விருப்பப்படும் போது அந்த விருப்பத்துக்குள்ள நான் இந்த பொண்ணு உனக்கு வேணாம்பா, இதை வந்து சுந்தரர் வாழ்க்கையில பார்க்க முடியும். எப்படின்னா அவர் ஒரு பொண்ணை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணும்போது இந்த பொண்ணு உனக்கு வேணாம்பான்னு சொல்லிதான் வந்து தடுத்துட்டு ஒரு பொண்ணுக்கு போல 2 பொண்ணு தராருல. அப்போ அவருக்கு எந்த பொண்ணு கொடுத்தா இந்த வேலை பொண்ணுன்னா உடனே நம்ம இவங்க எல்லாம் சொல்றது எப்படி சொல்லுவாங்கன்னா, இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாருன்னு கண்ணதாசன் பாட்டை கொண்டு வந்து உள்ள போட்டுருவாங்க. எனக்கு வந்து கண்ணதாசனோட பாட்டு பிடிக்கும், ஆனா அவர் பிரச்சனையை மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. அது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை பத்தி அவர் எந்த இடத்துலயுமே வந்து டீல் பண்ணிருக்க மாட்டார். அப்படிங்கிற மாதிரிதான் என்னோட புரிதல் கண்ணதாசன் ஐயா. ஆனா அவரோட பாடல்களுக்கு நான் ரசிகன். அந்த பாடல்களுக்குள்ள பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். எனக்கு நான் முழு சோகத்துல இருக்கும்போது என் சோகத்தை முழுசையும் எனக்காக அவர் பாடுற மாதிரி ஒரு அமைப்பு வந்து அவர் கொடுப்பாரு. அப்போ இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரு அப்படிங்கும்போது நீங்க மனைவியை வந்து மாத்தி செலக்ட் பண்ண முடியும். அப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குள்ளயும் சைவ சித்தாந்தத்துல கொள்கை வந்து மாறுபடுது. இங்க ஒரு ஜோசியக்காரரை பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு அற்பாசு ஆயுசு இருக்கிற ஒரு பையனுக்கு வந்து தீர்க்க சுமலிங்கலையா இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பையன் பொழைச்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சைவ சித்தாந்த கொள்கைப்படி அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஒரு அற்பாயுசு இருக்கிற ஒரு பையனுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சைவ சித்தாந்த கொள்கைப்படி சொல்றாங்க. அப்படின்னா அந்த பொண்ணு அந்த பையனை விட்டு விலகி போயிடும். வேற ஒரு திருமண வாழ்க்கையோ இல்ல வேற ஒரு இதையோ இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து தொழில் சம்பந்தமா முன்னேறணுங்கிற மாதிரி ஒரு முயற்சியோ ஏதோ ஒண்ணு அந்த மண்டக்குள்ள வந்து இந்த பையனை விட்டுட்டு போகும். இந்த பையனுக்கு அந்த அற்பாயுசுல மரணம் நிகழும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சைவ சித்தாந்த கொள்கைப்படி சொல்ல முடியுமே தவிர, இதுக்குள்ள வினை கொள்கையில தவறு எல்லாமே எல்லா சிக்கல்களும் இங்க வந்து சேர்ந்துருது. அப்போ அவங்க 13ஆம் நூற்றாண்டுல வந்து பெருமற்ற புலிகளை நம்பி வந்து பேச ஆரம்பிச்ச விஷயத்த வந்து சொல்லுங்க மீட்டிங்ல. சரி, ஓகே. அப்போ 13ஆம் நூற்றாண்டுல வந்து பெருமற்ற புலியூர் நம்பி ஒரு திருவிளையாடல் புராணம் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் அவங்களோட சுய லாபத்துக்காக ஒரு விஷயத்த நடத்துறாங்க. அதுபோ இதுக்குள்ள வந்து மக்கள் இருக்காங்க. திருவண்ணாமலைக்கு நாங்க வருஷம் போகும்போது சிவசிவ மடம்னு ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்துல வந்து நான் பார்த்த வரைக்கும் திருவாரூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி போற இடங்கள்ல சுத்தமா வந்து ஆளே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது பவளக்குன்றுன்னு ஒரு மடத்துக்கு போனோம். அந்த மடத்துல வந்து ஒரு ஆளுக்கு நாங்க போயிருந்தது 60 பேரு. ஒரு ஆளுக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. 200 ரூபா சார்ஜ் பண்ணியும் எங்களுக்கு வந்து அது திருப்தி இல்லாம இருந்தது. அப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது சிவசிவ மடம்னு ஒரு மடம் இருக்குது அந்த மேற்கு கோபுரம் பக்கம். அந்த மடத்துக்கு போகும்போது நாங்க 60 பேர் போயிருந்தோம். 60 பேருக்கும் சாப்பாடு வந்து கொடுத்துருந்தாங்க. கிரிவலம் போயிட்டு வரும்போது நாங்க ஆரம்பிச்சதே வந்து ஒரு 5:30-6 மணி ஆயிடுச்சு. அதனால 5:30-6 மணி ஆனதுனால நாங்க 12:30-1 மணிக்கிட்ட வரைக்கும் திரும்பி வர்றதுக்கு ஆயிடுச்சு. நைட்டு சாப்பாடை வந்து அவங்க ஒரு ஆட்டோல எடுத்துட்டு வந்து நாங்க எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டு போனாங்க. அப்போ இந்த மாதிரி அடியார்களும் இருக்கிறாங்க. எல்லாரையுமே வந்து நம்ம தொழில்னு சொல்லிட முடியாது. ஆனா எனக்கு யூடியூப் மூலியா தான் முத வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வரும்போது சைவ சித்தாந்தம் சிவபெருமான்னா யாரு, இது என்னமோ ஆணவம் சொல்றாங்க, கண்மம் சொல்றாங்க, மாயின்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நம்ம வந்து கடவுளை தேடுவோம். அப்படி தேடும் போது இதுதான் மாணிக்கவாசகர் சொல்றது. அந்த அகவல் பாட்டுல பூரா சொல்றது, நமக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து அது ஒரு இடத்துல தட்டி நிக்கும் போதுதான் தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்போ பிரச்சனைன்னு வரும்போது கடவுளை தேடுறோம். கடவுளை தேடும்போது எனக்கு ஈஸியா கையில இருக்கிறது வந்து மொபைல் போன் தான் இருக்குது. இப்படி மொபைல் போன் இருக்கும்போது யூடியூப்ல போய் என் பிரச்சனைக்கு தீர்வு தேடுறேன். அப்படி தீர்வு தேடும் போது அதுல வர்ற சொற்பொழிவாளர்கள்ல நான் பார்த்த வரைக்கும் ஒரு 70-80% வந்து என்ன உண்மையை நோக்கி கொண்டு போறதுக்கு பதிலா வந்து ஒரு தனியா ஒரு தீவுக்குள்ள என்னை கொண்டு போய் விட்டுறாங்க. தனியா ஒரு தீவுக்குள்ள கொண்டு போய் விட்டு இதுதான் அது அப்படிங்கிற மாதிரி என்னை நம்ப வச்சு அவங்க ஒரு மகிமையிலேயே என்னை கொண்டு போறாங்க. நான் சிவபெருமான் வந்து எனக்கும் தலைவர் தான். நான் அவரை வந்து தலைவர் இல்லைன்னு தான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க சொல்ற சிவபெருமான் வேற, நான் சொல்ற சிவபெருமான் வேறங்கிறத என்னோட நிலைப்பாடா வந்து வைக்க முடியும். எப்படி அப்படின்னா
வேதத்துக்கு விளக்கம் என்னன்னு கேட்கும்போது அவங்க இப்போ ஒரு தத்துவம் பேசணும்னாலே அந்த தத்துவத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க சொன்ன வேதத்துக்கு ஒரு ஒரு விளக்க உரை எழுதணும். அப்படி விளக்க உரை எழுதினாதான் அந்த தத்துவம்னு ஏத்துக்குவாங்க. அதுதான் முத வேதவியாசர் பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எழுதினாங்க. அந்த பிரம்மசூத்திரத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, வேதங்களோட ஆர்டர் வைஸா பிரிச்சு எழுதி அதை புரியுற மாதிரி ஒரு அமைப்புல மக்களுக்காக எழுதப்பட்டது பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு யார் பாஷ்யம்னு சொல்லுவாங்க, அதாவது அதோட விளக்கம். இந்த பிரம்மசூத்திரத்தை எடுத்துக்கிட்டு இதுக்கு நான் என்ன சொல்றேன், உலகம்னா என்ன, உயிர்னா என்ன, கடவுள்னா யாரு அப்படிங்கிற வேதங்கள் முழுக்கவே கடவுள்னா யாருங்கிற ஆராய்ச்சி மட்டும்தான் இருக்கும். கடைசி வேதத்துல மட்டும்தான் ஒரு ஆர்கியூமெண்ட் உண்டு. அந்த ஆர்கியூமெண்ட்ல யாரு கூட பேசுவாங்க அப்படின்னா, சுப்பிரமணியர் நாரதர் சுப்பிரமணியரோட பேசுவாங்க. பேசும்போது கடவுள்னா என்ன, இந்த டிபேட் எல்லாம் நடக்கும். அப்ப இதுனா என்னது, நான் என்னோட வாழ்க்கையை வெல்லணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு பதில் சுப்பிரமணியர் மூலியமா வழங்கப்படுற பதில் சுத்தமாகணும், அவ்வளவுதான். இததான் சொல்லுவாங்க. இத திருக்குறள் படி பார்க்கணும்னா மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். இதுதான் மனத்துக்கண் மாசுலன்னா ஆனதுக்கு அப்புறம் பதிகம் ஆனதுக்கு அப்புறமோ இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வழியில இருக்கும் போதோ ஒரு பிரேயரை வச்சாதான் ஒரு பதிகத்தை பாடி ஒரு வேண்டுதலை வச்சா அப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது அப்படிங்கறதுதான் என்னோட புரிதல். அப்போ இதுக்கு இந்த வேதத்துக்கு ஒரு தொகுப்பு கொடுத்தவர் வேதவியாசர். அந்த வேதவியாசர் பிரம்மசூத்திரம்னு ஒண்ணு எழுதினாரு. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை சொல்ற மாதிரி சங்கர பாஷ்யம்னு சொல்லி சங்கரர் எழுதினாரு. ஸ்ரீபாஷ்யம், அப்புறம் மத்வர் அப்படின்னு வந்தவங்க எல்லாமே உரை எழுதுவாங்க. இந்த மாதிரி உரை எழுதுறதுதான் அது வரைக்கும் வழக்கமா இருந்தது. இது எல்லாம் எங்க கொண்டு போய் நிப்பாட்டிச்சுன்னா, வேள்வி பண்றவங்க விஷயத்துல போய் நிப்பாட்டிச்சு. அப்போ வேள்வி பண்றது நம்ம நால்வர் பெருமக்கள் வேள்வியை ஏத்துக்கல. ஞானசம்பந்தருக்கு உபநயனம் பண்ணணும், அதாவது பூணல் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லும் போது எனக்கு இந்த காயத்ரி மந்திரம் வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாரு. நான் நமசிவாய சொல்லி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாரு. கல்யாணம் பண்ணும்போது அந்த வேள்வி வேண்டான்னு தான் சொன்னாரு. சொல்லும் போது அவரு நமசிவாய மந்திரம் சொல்லிதான். அப்போ நால்வர் பெருமக்களும் வேதம் ஆகமத்தை ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் இருந்தே விளக்கத்தை மாத்தி மாத்தி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதுல உண்மைத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களுக்கு எதனால நடந்துச்சு அப்படின்னா, வேள்வியில அதாவது என்ன மாதிரி ஒரு டிபேட் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்க யாரும் கடவுளை அடைய முடியாது. எங்க இருந்து வந்தவங்கன்னா, பரத்வாஜ கோத்திரமா வடநாட்டுல இருந்து வந்தவங்க. எதுக்காக கொண்டு வரப்பட்டாங்கன்னா, இங்க இருக்கிற மக்களை ஒண்ணு சேர்க்கிறதுக்கு நம்மளோட அறிவு பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஒரு ஆளுக்கு எல்லா வேலையும் மன்னருக்கு நாட்டை நிர்வகிச்சு செல்வ வளங்களை சரி பண்றது, மற்ற வேலைகளை பாக்குறது, மக்களோட குறைகளை கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த விஷயத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு நேரம் போதாததுனால ஒருத்தவங்களுக்கு நல்லா படிக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு நிலம் இதெல்லாம் கொடுத்து அவங்கள வேலை செய்யாம இருக்க வச்சு அவங்களை முழுக்க முழுக்க சிந்திக்க வச்சு இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குன்னா அவங்களுக்கு போய் தீர்வு கேட்கலாம். அவங்க பேரு தான் அரச குரு. அந்த குருவுக்கு எந்த வேலையும் இருக்காது, நாட்டு நலனை யோசிக்கணும் அப்படின்னு வந்தவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, நம்ம நாட்டை ஒண்ணு சேர்க்கறதுக்கு அரசரால கூப்பிட்டப்பட்டவங்க இந்த நாட்டையும் ஆளணும், நாட்டை ஆள்ற மன்னனையும் ஆளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு வேள்விங்கிற ஒரு கான்செப்டை உள்ள கொண்டு வந்தாங்க. அப்போ வேள்விங்கிற கான்செப்டை உள்ள கொண்டு வரும்போது அங்க வேதத்துல இருக்கிற வேள்வியை இங்க எடுத்து மாத்தி பயன்படுத்திட்டு இங்க இருக்கிற யாருமே கடவுளை அடைய முடியாது, நீங்க கடவுளை அடையணும்னா நீங்க இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பிராமணனா பிறந்தாதான் நீங்க கடவுளை அடைய முடியும். இப்ப நாங்க பிராமணனா இருக்கிறோம், நாங்க தான் கடவுளுக்கு பக்கமானவங்க. உங்களோட வேண்டுதல்களை எங்கிட்ட சொல்லுங்க, எங்கிட்ட சொல்லுனீங்கன்னா நாங்க கடவுள்கிட்ட சொல்லுவோம், அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது வேள்வி செய்யுங்க. பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் அசுவமேத யாகம், அந்த யாகம், இந்த யாகம், மகாபாரதத்துல முழுக்க யாகங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும். அப்போ இது எல்லாம் சொல்ல வர்ற கதை இப்போ அந்த
பலதார மனத்துல இருந்து, தாய் தெய்வ வழிபாட்டுல இருந்து, பலதார மனத்துல இருந்து, ஒருவனுக்கு ஒருத்தின்னு ராமன் வந்து நின்ன இடம் வரைக்கும் நம்ம கல்ச்சர்ல வந்து டெவலப் ஆகி வந்திருக்கோம். இந்த கதையை தான் நீங்க ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலயும் பார்க்கணும். இது பாஞ்சாலிக்கு 5 வீட்டுக்காரங்கிறது வந்து தாய் தெய்வ வழிபாடு. அதே இது வந்து தாய் தெய்வ வழிபாட்டுல இருந்து சிவபெருமான் வந்து ஆட்சியை எடுக்கும் போது, அதுவும் இல்லாம உற்பத்தியை பண்ணவங்க, இதுக்கு முன்னாடி சிவபெருமானுக்கு வாகனம் வந்து ஆடுதான். அது நிறைய கோயில்கள்ல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பழைய கோயில்கள்ல ஆடு வந்து வாகனமா இருக்கும். அதே மாதிரி பாம்பு, தண்ணி, நந்தி, இது 3 எது சார்ந்ததுன்னா உற்பத்தி சார்ந்தது. விவசாயம் பண்ணவங்க வந்து அம்மா தான் வந்து நீர்நிலைகளை பார்த்து அந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விவசாயம் பண்ணதுக்கு துணையா இருந்தது குமாரன். அப்போ இந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு வந்து உதவியா இருந்தது பாம்பு, அதுக்கான தண்ணி, நீர்நிலையில இருக்கிற தண்ணி, அது போக வந்து உழுகுறதுக்கு வந்து எருது காளைகளை வந்து பயன்படுத்தினாங்க. இந்த காளைகளை பயன்படுத்தும் போது சிவபெருமான் தலைமைக்கு கொண்டு வரும்போது இது 3ஐயும் வந்து சிவபெருமானோட சின்னங்களா மாத்துறாங்க. கங்கையை தலையில வைக்கிறாங்க. இது ஒன்னொன்னு வந்து வரலாற்று ரீதியாகவும் ஒரு விளக்கம் இருக்குது. திருவிளையாடல் புராணங்கள் ரீதியாகவும் ஒரு விளக்கம் இருக்குது. இது 2க்கும் நடுவுல வந்து ஒரு விளக்கம் இருக்கு. தத்துவ ரீதியாகவும் ஒரு விளக்கம் இருக்குது. இது 3ஐயும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு புரிதல் வரும். இத வந்து வெறும் புராணமாவே இப்ப சொற்பொழிவாளர் கொண்டு போறதுனால அதுக்குள்ள ஒரு மயக்கம் இருக்குது. அதுக்கு மேல வந்து இவங்க என்ன சொல்ல வராங்க, மொத்தமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கும்போது அது டைம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு டாபிக்கை பத்தி தனியா பேசுவோம். மொத்தமா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அந்த வேள்வி வந்து என்ன பண்ணாங்கங்கிறது இடையில நிக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வேள்விக்குள்ள வந்து தானியங்கள் போட்டாங்க, அதுக்கப்புறம் பழங்கள் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஆடு மாடு கோழிகள் போட்டாங்க, அதுக்கப்புறம் மனுஷன் வரைக்கும் கொண்டு வந்து போட்டு வேள்வி பண்ண ஆரம்பிச்சாங்க. குதிரை, யானை, இந்த மாதிரி பெரிய பெரிய மிருகங்கள் போட்டாங்க. அதுக்கப்புறம் மனிதனையும் உள்ள போட்டு யாகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது ஒரு மாதிரி போகுதுங்கிறதுனால இது சரியில்லை, இந்த பழக்கம் வந்து சரியா வரலைங்கிறத எதிர்த்து ஒரு குரல் குரல் கொடுத்தது யாருன்னு கேட்டா புத்தர். அது பௌத்தம். இந்த பௌத்தர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா கடவுளை ஏத்துக்கல. அவங்களோட தத்துவம் வேற மாதிரி இருக்கும். அந்த தத்துவம் தனித்தனியா பிலாசபியை வந்து தனித்தனியா பார்ப்போம். அந்த பௌத்தர் சொன்ன கருத்துல வந்து கடவுள் இல்லாதனால அதுக்கப்புறம் சாங்கியம் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் இவங்க சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி குழப்புறாங்க. நான் தெளிவா சொல்றேன்னு வந்தவர் வந்து யாருன்னு கேட்டா ஞானசம்பந்தர். அவர் தான் என்ன சொல்றாருன்னா, வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய். அந்த நமச்சிவாய்ங்கிறத வந்து சிவயனமையா மாறணும். நமச்சிவாய்ங்கிறது வந்து உண்மை விளக்கத்துல பார்க்கும்போது நமச்சிவாயங்கிறத வந்து என்னவா பாக்குறாங்க அப்படின்னா, நம்ம சைவ சித்தாந்தத்துல நம்ம சாத்திராசிரியர்கள் எல்லாமே என்னவா பாக்குறாங்கன்னா, ஒரு மனித அச்சோட ப்ளூ பிரிண்டா பாக்குறாங்க. அதனாலதான் நம்ம மாணிக்கவாசகர் ஆரம்பிக்கும் போது நமச்சிவாய வாழ்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒண்ணு ஆரம்பிச்சா அப்படின்னா, இங்க உலகத்துல இருக்கிற மொத்த மனுஷனோட ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த வீடோட ப்ளூ பிரிண்ட் என்ன மாதிரி இருக்குன்னா, அந்த வீட்டுல என்னென்னலாம் வருமோ அதுவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் வந்து நமச்சிவாய். அப்ப அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வாழ்த்தணும்னா அந்த கடவுளுக்கு மனுஷனுக்காக வேலை செய்யற கடவுளுக்கும் அதுதான் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது. கடவுளோட நம்ம ஏற்கனவே சொன்னதுல வந்து சொரூப நிலைக்கு கடவுள் பேரை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே இது தடத்த நிலையில வரும்போது அந்த கடவுளுக்கான ப்ளூ பிரிண்ட் என்னன்னு கேட்டா அதுவும் வந்து நமச்சிவாய். அப்போ இங்க இருக்கிற மனுஷ எல்லாரையும் பிளஸ் வந்து கடவுளையும் வாழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரம்பிச்சு அவங்க வாழ்த்துனா எல்லாத்தையும் வாழ்த்துற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை வச்சுதான் அவரு நமச்சிவாய வாழ்க. அது 555வது வரையில அந்த நமச்சிவாய் என்னவா மாறும் அப்படின்னா, சிவைய நாணய தவம் செய்தேன் சிவைய நம்ம என பெற்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரியா வரும். அது வந்து உண்மை விளக்கத்துல நடராஜருக்கு வந்து ஆரம்பத்துல சொல்லும் போது நமச்சிவாய சொல்லுவாங்க, அத வந்து சிவைய நம்மவா மாத்துவாங்க. நடராஜரா மாறும்போது சிவைய நம்ம மாத்தி சொல்லுவாங்க. இந்த 2க்கும் ஆன அர்த்தம் வந்து என்னன்னா, நமசிவாயங்கிறது வந்து அங்க இருக்கிற ப்ளூ பிரிண்ட், அது வந்து பேரு. அது மந்திரமா மாத்தணும்னா நம்ம சுத்தம் இல்லாத ஒண்ணு வந்து நமச்சிவாயன்னு வச்சுக்கிட்டோம்னா அது சிவைய நம்ம மாறினதுக்கு அப்புறம் அது மந்திரமா மாறும். அது சிவாய நம்ம இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை தான் வரும். சிவைய நம்ம தான். அது மந்திரமா இல்லாம
டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணும்போது அதை ஆட் பண்ணணுங்கிறதுக்காக அதுல ஆட் பண்ணிருக்காங்கிற மாதிரிதான் விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம அந்த வார்த்தையை வந்து வெளியே சொல்லக்கூடாது, உள்ள சொல்லணும். ரெண்டாவது ஓம் சேர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஓம்ங்கிறது வந்து பிரணவங்கிறது வந்து சமஷ்டியோட வியஷ்டி தான் வந்து சிவயனம்னாலும் ஓம்னாலும் ஒண்ணுதான். அதனாலதான் திருவாசியில வந்து என்ன வச்சிருப்பாங்கன்னா, முறையா வைக்கிறது வந்து எப்படி வைக்கணும்னா, ஒண்ணு திருவாசியில இருக்கிற அந்த நெருப்பு பிளம்பு வந்து ஒண்ணு இருக்கணும், இல்ல 3 இருக்கணும், இல்ல 5 இருக்கணும். இந்த மாதிரிதான் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா 51 வைப்பாங்க. அது இந்த எழுத்து முறைக்காக 51 வைப்பாங்க. இது தவிர்த்து அதுக்கு அடுத்து இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 36 தத்துவங்கிறதுனால 34 தீப்பிழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நட்சத்திரம் 27ங்கிறதுனால 27 தீப்பிழம்பு இந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறாங்க. இங்க திருவாசியில இருக்கிற அந்த தீப்பிழம்போட எண்ணிக்கையை வச்சு அந்த சிலையோட வரலாறை வந்து நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதை வச்சு அவங்க வேதத்தை தப்பா சொல்லியிருக்காங்கன்னு இவங்க 4 பேரும் வேலை செஞ்சது இப்படிதான் வேலை செஞ்சாங்க. சாஸ்திர ஆசிரியர்கள் வந்து இவங்க சொன்னதை முறைப்படி தொகுத்து ஒரு அட்டவணைப்படுத்தி கொடுத்ததுதான் சாஸ்திரம். அந்த அட்டவணை இல்லாம மொத்த கருத்தும் அவங்க அனுபவ ரீதியா சொன்னது வந்து தோத்துரும். இது போக வந்து இப்ப நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் தத்துவார்த்த விளக்கம் ஒண்ணு இருக்குது, புராண விளக்கம் ஒண்ணு இருக்குது, வரலாற்று விளக்கம் ஒண்ணு இருக்குது. இது 3ஐயும் சேர்த்து ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் போதுதான் நம்ம கடவுள்னா யாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும், வழிபாடுனா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். கோயிலே அப்ப வித்தியாசமா தெரியும். இது மாதிரி இல்லாம புராண ரீதியாவே கொண்டு போய் அந்த யாரு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த மக்களையும் ஆளணும், மன்னனையும் ஆளணும், நம்மவே தலைமையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்த குழு வந்து ஆரம்பிச்சது. இன்னைக்கு இருக்கிற சமய வியாபாரி வரைக்கும் அது தொடர்ச்சியா வருது. இவங்களுக்கு சம்பந்தம் இல்லைனாலும் அந்த சமய வியாபாரி வரைக்கும் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குது. இப்போ இவங்க பேசுற எனக்கு வாழ்க்கையில குழப்பம் வரும்போது நேரா போய் சமயத்தை நான் தேடுறதுக்கு முயற்சி பண்றது எதுல தேடுறேன் அப்படின்னா, யூடியூப்ல தான் தேடுறேன். எல்லா மக்களும் அங்கதான் தேடுறாங்க. அவங்களுக்கு கண்ணில் படுற சொற்பொழிவாளர்கள் அவங்களோட புராண ரீதியான விளக்கத்தை மட்டும் தான் கொடுக்குறாங்க. இதுலயுமே 2 கேட்டகரி இருக்காங்க. நான் சரவணன் சொல்லி ஒருத்தரை பார்த்திருக்கிறேன். அவர் வந்து உண்மையிலேயே வந்து கடவுளுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துலதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா அவர் பேசுற கருத்து என்ன பேசுறாரு அப்படின்னா, ஒரு வியாபாரிகிட்ட போய் அவரு வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. படிச்சுட்டு வந்ததுனால அவர் செய்யறது கடவுள் தொண்டு தான் செய்யறாரு. அவரு கொஞ்சம் கூட பணம் வந்து இருந்தாலும் மிச்சம் இருந்தாலும் கொடுத்துடுறாரு. அப்படி கூட இருந்து பாத்துட்டு இருக்கிறேன். இப்போ அவர் இருக்கிறாரு, 17 வருஷமா அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஐயா இந்த மாதிரி சிவபெருமானோட மொழி சமஸ்கிருதம்னு போன வாரம் பேசுறாரு. அப்போ அவரோட மொழி சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அதுல நமக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி அடுத்த பிறவி வந்து மாத்தி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாயாவோ வேற அறிவுகளாவோ பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாரு. அவங்க பேசுற எல்லா கருத்துலயுமே சொற்பொழிவாளர் தான் தெரியுறாங்க. அப்போ ஒரு சொற்பொழிவாளர் வந்து அவரோட பண தேவைக்காக அவரால் சொல்லப்பட்ட ஒரு சில விஷயம், ஒரு முழு விஷயமும் உண்மையா வேலை செய்யணும்னு ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து பாடம் கேட்டதுனால இவர் உண்மையா வேலை செய்யறாரு. ஆனா கருத்து போய் சேர அப்ப கருத்து போய் சேரணும் அப்படின்னா இடையில இருக்கிற நம்மள மாதிரி 1-2 பேர் போய் சொல்லும் போது அந்த கருத்துக்களை அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து சிவபெருமான் இல்லைங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லை. நம்ம சொரூபத்துல வந்து சிவமும் கிடையாது, எதுவும் கிடையாதுங்கிறத, சிவம்ங்கிற சொல் கிடையாது. அவங்க தடத்தத்துக்கு வரும்போதுதான் சிவங்கிற சொல்லே ஆடாகுது அப்படிங்கிறது. இவங்க பரசிவங்கிற ஒரு வார்த்தையை பேசுவாங்க. அப்போ சிவங்கிற சொல்ல வந்து அதுக்குள்ள ஆட் பண்றாங்க. சிவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிகாரமும் வகாரமும் சேர்ந்தது சிவம்னு சொல்றோம். சிகாரமும் வகாரமும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அறிவும் ஆற்றலும் சேர்ந்தது. அப்ப அறிவும் ஆற்றலும் சேர்ந்த ஒரு தன்மையை வந்து கடவுள் தன்மைன்னு சொல்றோம். இப்படிங்கிற விளக்கத்துக்குள்ள போனா அங்க சிவம் இருக்காது. அப்ப சிவன்னு யாரு சொல்றாங்க, சிவம்னு யாரு சொல்றாங்கிறதுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. சொரூபத்துக்கு போகும்போது அங்க சிவம் அந்த மாதிரி